தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற நிகழ்வின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்து இன்றைக்கு 68வது நாள் என்பது கீரா ஐயா அவர்கள் கதையை தொடங்கிய 68வது நாள். அவர் எழுதிய சிறுகதையை 68வது சிறுகதையை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் வெங்கட சுப்ராய நாயக்கர் என்னும் பேராசிரியர் பெருந்தகை நம்மோடு கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் இலக்கியத்தால் பயணிக்க இருக்கிறார். அதே போல இன்றைக்கு நம்மோடு கதை சொல்ல இருக்கக்கூடிய பேராசிரியர் மா இளங்கோவன் ஐயா அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். அவர்கள் இருவரையும் மரபு கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வெங்கட சுப்புராய நாயகர். யாருக்கு கீராவை பத்தி பேசினாலும் இவரைத்தான் கேட்க சொன்னாங்க. நம்ம தான் லேட்டா கேட்டிருக்கோம். ஏன்னா கீராவோடு காலையும் மாலையும் நடைப்பயிற்சி செய்வது, கீரா வீட்டிற்கு தினமும் சென்று வருவது என்ற நெருங்கிய பழக்கமுடையவர். இவர் பிரெஞ்சு மொழியில் பேராசிரியர். அந்த அவருடைய பல்கலைக்கழக பணிகளினுடைய பல சங்க இலக்கியங்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்ப்பதும், பிரெஞ்சு மொழியில் சிறந்த சிறுகதைகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பதுமான மிக அரிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருவர். நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் திருவனந்தபுரத்தில் இருந்திருந்தார். அன்றைக்கு நான் ஊருக்கு வந்தவுடன் பேசுகிறேன் என்றார். அதன் அடிப்படையில் இன்று நம்முடைய இணைந்திருக்கிறார். அந்த கீராவோடு மிக நெருங்கி பழகிய அந்த ஆளுமை நம்மிடையே இப்போது அவருடைய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை பகிர இருக்கிறார். பேராசிரியர் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். தங்களுடைய அனுபவங்களை பகிருமாறு அன்போடு வேண்டுகிறேன். வணக்கம். என்னை பற்றிய அறிமுகம் செய்த நண்பருக்கும், தமிழக எழுத்தாளர் சங்க நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை அமைத்து இந்த அளவுக்கு 68வது நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிற, வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் கொஞ்சம் கிட்டக்கு வந்து பேசலாம். கொஞ்சம் ஓசை கம்மியா இருக்கு. நான் வரேன். என்னுடைய குரலே அவ்வளவுதான். ஓரளவுக்கு கேட்கற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் கேட்குதுன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அவருக்கு புரிஞ்சிடும் நான் பேசுறது. என்ன தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இது என்னுடைய குரல் பலம் அவ்வளவுதான். ரொம்ப குறைவான குரல் தான். காரணம் அது என்னுடைய மொழி, நான் சார்ந்துள்ள மொழியும் ஒரு காரணம். பெரும்பாலும் தமிழ் ஆட்சி பேராசிரியர்களுக்கெல்லாம் ரகசியம் கூட அவங்க எல்லாம் சத்தமா பேசுவாங்க. ஆனா நாங்க சத்தமா பேச வேண்டிய, கோபமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் கூட பொறுமையாதான் சொல்லுவோம். காரணம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலேயே மாணவர்களை பார்த்து பழகி அவருடைய பேசுது. அடுத்து மொழியுடைய அமைப்பு அது ஒரு காரணமா இருக்கலாம். அதனால நான் பேச உங்களுடைய காதுகள் பழகிடும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட பேசுறேன். கீராவை பற்றி பேசுறது அது ஒன்னாம் வாய்ப்பாடு மாதிரி எனக்கு. ஏன்னா எப்போ எழுத்து கேட்டாலும் நம்மளால சொல்லக்கூடிய அளவிற்கு தகவல்கள் நிறைந்த அனுபவங்கள், நினைவுகள் எல்லாமே உண்டு. அதனால கீராவை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அடுத்ததா இந்த நாள் நான் ஒத்துழைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்று செப்டம்பர் 6. பொதுவாகவே இது ஒரு கீரா மாதம்னு சொல்லுவேன் நான். செப்டம்பர் ஒரு பிறந்த மாதம், அது ஒரு காரணம். அடுத்தது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த செப்டம்பருக்கு ஒரு தனி இடம் உண்டு. குறிப்பாக இந்த நாளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. இன்றைக்கு தான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணியில் இணைந்த நாள். செப்டம்பர் 6, 1989. அதை ஒரு ஏறக்குறைய இன்னொரு பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னொரு
6 மாதம் தான் இருக்கு. ஏப்ரல் மாதம் பணி ஓய்வு பெற்றுடுவேன். 62 வயதுல அடக்கும்போது. அப்போ இது நான் இந்த செப்டம்பர் மாதத்தை மறுபடியும் சொல்றதுக்கு காரணம், கீராவோடு எனக்கு முதல் சந்திப்பு, முதல் பழக்கம், முதல் தொடர்பு ஏற்பட்டதும் இதே செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் தான். அது 1992 சரியானு சொல்லணும்னா. காரணம் நினைவா எனக்கு அதிக நினைவு இருக்கிறதுக்கு காரணம், செப்டம்பர் 10 என்னுடைய திருமண நாள். அடுத்த 5 நாள்ல தான் கீராவை நான் சந்திக்கிறேன். அது யார் வீட்டுலன்னா, பிரபிக்கு நல்லா தெரியும். பேராசிரியர் சந்திரசேகரன் இருந்தாரு, என்னுடைய பிரெஞ்சு பேராசிரியர். அவரு இப்ப மறந்துட்டார், 2008 இறந்துட்டாரு. அவருடைய வீட்டுல தான் கீராவையும் கீராவுடைய துணைவியார் திருமதி கணபதி அம்மா அவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த முதல் சந்திப்பிலேயே ஒரு சிலருக்கு ஒரு தொடர்புகளே, முதல் தொடர்புலேயே நமக்கு ஈர்த்துருவாங்க இல்லையா? அப்படி ஒருப்பட்ட ஒரு தொடர்பு எனக்கு ஏற்பட்டது காரணம் அவருடைய ரொம்ப நாள் பழகின மாதிரி அவர் பேசின விதம். ஏன்னா ஒரு அறிமுகப்படுத்தும் போதே ஒரு பேராசிரியர் சந்திரசேகர், அவரு ஒரு பிராமணர். அவரு ஒரு அருமையா சாதாரணமா நல்லா ஒரு கேலியா பேசுவார். ஒரு நம்மளவாதான் அப்படின்னு சொன்னார். நம்மளவான்னு சொன்ன அவர் காரணம் அவர் சொல்றது வீரா கிட்ட சொல்லி, நம்மளவாதான் இவரு அவரும் ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணிக்காதவரு அப்படின்னு சொன்னார். இப்போ கீரா கேட்டாரு, வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்களே இது பண்ணிட்டீங்க? இல்லை, எங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இவரு கொடுத்த ஒரு விவாக மந்திரார்த்த போதனை என்ற புத்தகமும் ஒரு மூல காரணம்னு சொன்னேன். அப்படி தொடக்கமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையாடலோடு தொடங்கியது எங்களுடைய சந்திப்பும் எங்களுடைய நட்பும். அதன் பிறகு 92ல தொடங்கின நட்பு கொஞ்சம் ரொம்ப அதிகமா அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. எப்பவெல்லாம் அவரு பேராசிரியர் வீட்டுக்கு வர்றாரோ அப்பதான் பார்த்து பழகிற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல நான் எனக்கு மாற்றலாகி காரைக்கால் போயிட்ட பிறகு ஒவ்வொரு சனி ஞாயிறு மட்டுமே இங்க வருவேன் நான். அப்பெல்லாம் நிச்சயமாக கீரா வீட்டிற்கு போயிட்டு வர்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு வழக்கமாக வச்சிருந்தோம். நான், ஒரு சந்திரசேகர், ஒரு வீரப்பிள்ளை, ஒரு ஒரு மருத்துவர், அவர் இப்ப இல்லை. அவர் கீரா வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடியிருந்தார். அப்ப நான் சொல்றதுலாம் அபய நகர்ல இருந்த போது. பிறகுதான் அவருக்கு குவார்டர்ஸ்க்கு O4 எழுதுவார். O4 O4 அந்த O4 வந்தாரு. பிறகு ஜியூக்கு வந்தார் கடைசி அவருடைய இறுதி கட்டத்துல. அப்படி இருந்த போது அடிக்கடி வந்த சனி ஞாயிறு மட்டுமே என்ற தொடர்பு இது 96 வரைக்கும். பிறகு ரொம்ப நாள்தோறும் போற வழக்கம்னு இப்ப என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் இல்லையா? அது ஏறக்குறைய மீண்டும் காரைக்கால்ல இருந்து பணிமாற்றம் பெற்று 1999 நான் இங்க வந்த போது, இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற காஞ்சிமாமுடியூர் அரசு பட்டப்படிப்பு மையத்துல, நிறுவனத்துல வந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்த பிறகுதான் நாள்தோறும் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படிலாம் யாரையாவது என்ன கேட்கும்போது கூட நான் சொல்லுவேன், ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்து தானே ஓய்வு பெற்றார் கீரா. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போகாத ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஆமா, நானும் என்னுடைய கல்லூரிக்கு போறதுக்கு முன்ன ஒரு பல்கலைக்கழகத்தை பார்த்துட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கியது ஒரு இயற்கை அமைஞ்சது தான். எங்க வீட்டுக்கிட்டே இருந்தது அவருடைய வீடு, அது ஒரு காரணம். போகும்போதே ஒரு நல்ல ஒரு குரல் கொடுப்பார். அவங்க மனைவி திருமதி கணபதி அம்மாள் கிட்டயோ, அல்லது மருமகள் நாச்சியார் கிட்டயோ, பிரபி கிட்டயோ, அப்பா நாயக்கர் வந்துட்டாருப்பா, நாயக்கர் பிரசாதம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவரு ரொம்ப விரும்பி நம்ம கொண்டு போற ஒரு சின்ன ஒரு எளிமையான உணவா இருந்தாலும் அதை சுவைத்து சாப்பிடுற ஒரு வழக்கம் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு கொடுக்குற ஒரு தேநீரோ அல்லது ஒரு காஃபியோ சாப்பிட்டுட்டு அவரோட ஒரு அரை மணி நேரமாவது பேசிட்டு அப்புறம் போறதுதான் ஒரு வழக்கமா வச்சிருந்தேன் நாள்தோறும். சில நேரங்கள்ல அதற்கு இன்னொரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தேன். எனக்கு தினமணியும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் ஒன்னா வரும். ஒரு ஒரு என்ன சொல்றது,
ஒரு கூறு கட்டி விற்பாங்க இல்லையா, அது மாதிரி வரும். அப்படி வரும்போது தினமணியை மட்டும் நான் இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் நான் எடுத்துட்டு தினமணி அவர் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம் காலையில போகும்போது. திரும்பி மாலையில வரும்போது அதை வாங்கிக்கிட்டு அதுக்குள்ள படிச்சு முடிச்சிருப்பாரு, வாங்கிட்டு வரும். அப்போ எனக்கு 2 வேலையும் போறதுக்கான ஒரு நானே ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு இப்ப செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு இயற்கையா அமைஞ்சதுதான் சொல்லி. அடுத்தது எப்ப போனாலும் சிலர் கேட்பாங்க, எப்படிங்க இது நாள்தோறும் போறீங்க, உங்களுக்கு போர் அடிக்காதா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது? நான் சொல்லுவேன், இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவர் நம்ம கிட்ட இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க எது ஒன்னாலும் தட்டினாலும் கூகுள்ல கிடைச்சிரும் இன்னைக்கு காலகட்டத்துல அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா ஈராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனி ஒரு தகவல் பெட்டகம். எந்த கூகுள்லயும் தட்டி கேட்க முடியாது, பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அவர் நம்ம காட்சிப்படுத்திடுவார். அந்த வகையில ஒவ்வொரு நாளும் நாம பேசும்போதும் பழகும் போதும் அவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் அதை சொல்லும் போது கூட அது ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் தோரணைகள் எல்லாம் சொல்லாம இயல்பா அதை நமக்கு அவரு கத்துக்கிட்ட அனுபவம் இயல்பாக கற்றுவார். இத்தனை அனுபவங்களையும் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்றது ஒரு பெரிய ஒரு வியப்புக்குறின்னு சொல்லலாம். காரணம், அவர் எந்த நூலகத்திற்கும் போய் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கல. அதாவது முதுமை காலத்துல சொல்றேன். இளமையில ஒரு நூலகங்கள் எல்லாம் தான் அவர் உருவாக்கிச்சு. சொல்லியிருக்காரு அவரு எப்படி ரஷ்ய இலக்கியங்களும் பிரெஞ்சு இலக்கியங்களும் இந்த மாதிரி மலை நாட்டு இலக்கியங்கள் எல்லாம் கூட மொழிபெயர்ப்பு வாயிலாக அழகிரிசாமி கூட சேர்ந்துதான் படிச்ச அப்படிங்கிற அனுபவம்லாம் பதித்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த புதுச்சேரிக்கு வந்துட்ட பிறகு நான் பார்த்த வரைக்கும் அவர் உட்கார்ந்த இடத்திலேயே அத்தனை தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு தகவல் களஞ்சியமாக, தகவல் பெட்டகமாக, தகவல் சேகரிப்பு மையமாக அவர் தண்ணியை உருவாக்கிக்கிட்டார். வர்ற அத்தனை பேரையும் ஒரு நூலகமா மாத்திடுவார். அவங்க கிட்ட இருந்து பல தரவுகளை அவங்களுக்கே தெரியாமலே வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர். அந்த அளவுக்கு அவர் பேச்சு கொடுத்து அழகா வாங்குவார். அது ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா அதை அழகா கேட்பார். இது எப்படி இந்த இடத்துல கிடைக்குமே, உங்களுக்கு தெரியாதுதா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த முறை வரும்போது நிறைவா அது கேட்டு தெரிஞ்சுப்பாரு, குறிப்பெடுத்துப்பாரு. இப்படி ஒரு மாணவருக்கான ஒரு உண்மையான மாணவருக்கான அத்தனை குணங்களும் ஈராவிடம் உண்டு. ஒரு சரியா எனக்கு சொல்ல வரல, நன்னூலா என்னன்னு தெரியல. நெஞ்சு கலனாக அப்படின்னு வரும். செவியே வாயாக நெஞ்சு கலனாக அப்படி அவர் எல்லாமே ஒரு சேகரிச்சு வச்சுக்கிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு உத்திய அவருடைய அனுபவத்தின் மூலமாக அவர் கைவர பெற்றிருந்தார். அதனாலதான் அவரால் சரியான நேரத்துல அதை பயன்படுத்தவும் செய்வார். நான் ஒரு சான்றுக்காக ஒன்று சொல்றேன். பிரெஞ்சு இலக்கியத்துல நவீன காலத்துல தற்காலத்துல இருக்கிற போக்குகளை பற்றி அறிந்து கொள்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது. நம்மகிட்ட கேட்டோம்னா இப்போ நான் இதுல எழுதுறேன், வட்டார வழக்குல எழுதுறேன், பேச்சு வழக்குல எழுதுறேன். இப்படி பிரான்ஸ்ல பிரெஞ்சு இலக்கியத்துல அப்படி ஒரு முறை உண்டா, அப்படி யாராவது வந்திருக்கிறாங்களா, எழுத்தாளர்கள் உண்டா அப்படின்னு கேட்டுருப்பாரு. நம்ம சொன்ன மாதிரி கிபெக்ல, கனடாவில் கெபெக்ங்கிற ஒரு அங்க பிரெஞ்சு தான் ஆட்சி மொழி. அந்த இடத்துல கெபெக் மொழி ஒண்ணு, அந்த வட்டார மொழி ஜோவால்னு ஒண்ணு இருக்கு. அந்த மொழியில சிலர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வெற்றி அடையல அப்படிங்கிற இதையும் ஒரு தகவலையும் அவர்கிட்ட சொன்னார். யாரு கேட்டு. அப்புறம் அவருடைய ஆர்வம் என்னன்னா, இந்த மொழிபெயர்ப்புகள் பற்றியும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவருக்கு. அந்த வகையில எந்த அளவிற்கு இந்த மொழிபெயர்ப்புகள் மற்றவரிடம் போய் சேருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஈராவே ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் அப்படின்னா ரொம்ப பேருக்கு அது ஆச்சரியமா கூட இருக்கலாம். எப்படி அவருக்கு தான் ஆங்கிலம் தெரியாது. அவரிடமும் ஒரு திட்டத்தை கொடுத்து நாட்டுப்புற கதைகளை மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்படி எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லும் போது, நீங்க சொல்ல கேட்டுங்க அந்த கதையை உங்களுடைய மொழியில அதை சொல்லுங்கன்னு சொல்லி அதை தேசிய நிறுவனம் வாங்கி வெளியிட்டதாக
அவரே சொல்லியிருக்கிறார், ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறார். அப்படி எல்லா விஷயத்திலையும் அவருக்குன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அடுத்தது இந்த பிரெஞ்சு தொடர்பாக மட்டும் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். என்னுடைய மொழி தொடர்பாக அவர்கிட்ட இருந்து அவருடைய கோபல்லபுரம் அந்த புதினத்தை பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்ட எலிசபெத் சேதுபதி என்ற அம்மையார் மொழிபெயர்த்தார். அவங்க அதுல ஏற்பட்ட ஐயங்களை தீர்த்துக்கிறதுக்காக ஐயா நேர்லயே வந்து பார்த்துட்டு போனாங்க 90களில் அவர் வீட்டுக்கு வந்து. அந்த அவர் முதல்ல வந்து அவங்களை பார்த்த முதல் நாளுடைய அந்த சந்திப்பை கூட அருமையா அவர் எல்லார்ட்டும் சொல்லுவார். அவங்க வந்துட்டாங்களாம், காலையில 8 மணிக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா 8 மணிக்கு தான் வந்து பெல் அடிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் உள்ள வந்துட்டு, நான் ஒரு அரை மணி நேரம் முன்னே வந்துட்டேன், இருந்தாலும் வெளியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு உங்ககிட்ட 8 மணி தானே சொன்னேன், அதனால அதுதான் முறை, எங்களுடைய பிரெஞ்சு பண்பாட்டு முறைப்படி எத்தனை மணிக்கு சொல்றோமோ அத்தனை மணி தான் வரணும், 5 நிமிஷம் முன்னே வரக்கூடாது, 5 நிமிஷம் பின்னே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த நாகரிகத்தை கருதி தான் நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன், வெளியே சுத்திட்டு இருந்தேன் ஒரு தெருவுலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா ஒரு துரதிருஷ்டவசமா அவங்களுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்ன இறந்துட்டாங்க, காலமாயிட்டாங்க. அது இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான நூலாக, இருமொழி நூலாக, ஒரு பக்கம் தமிழும் ஒரு பக்கம் பிரெஞ்சும். ஒரு காலத்துல யாராவது அதை செம்மைப்படுத்தணும்னா கூட அது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, அது ஒரு பாடத்திட்டத்துல கூட வச்சு கற்றுத்தரலாம், மொழிபெயர்ப்புக்காக கூட அந்த நூலை பயன்படுத்திக்கலான்ற அளவுக்கு இந்த கோகுலபுரம் கிராமம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு மொழியில். அது இல்லாம அவருடைய சிறுகதை ஒன்று, சாமர்த்திய வெள்ளாடு என்ற ஒரு சிறுகதையை நான் ஒரு நாட்டுப்புற கதையை நான் பிரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது இல்லாம இப்படிய இந்த கிரவுண்ட் தெப்பார் என்ற பெயர்ல அவருடைய பெரிய புறப்பாடுங்கிற கதை, அந்த கதையை என்னுடைய பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்த்து அது பிரான்ஸ்ல ரெய்னியோன் தீவுல பாடத்திட்டத்திலையும் இடம்பெற்றிருந்தது என்ற தகவலும் நான் பதிவு செய்திருப்பேன். இப்படி பிரெஞ்சு மொழி கூட அவருக்கு தொடர்ந்து. அது மட்டும் இல்லை, நம்ம பிரெஞ்சு இலக்கியத்திலிருந்து ஏதாவது ஒரு மேற்கோள் காட்டினோம்னா உடனடியாக அதை மனசுலயே குறிப்பிடுத்திப்பாரு. அவருக்கு பேன கையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவருடைய ஒரு கண்ணு, வாய், காது மூன்றையும் ஒழுங்கா பயன்படுத்துறவர் கீராதான்னு சொல்லுவாங்க. அழகா அது நான் என்னுடைய கட்டுரை குழுவுடைய தலைப்பை கூட ஒண்ணு பேனாவை பேச வைத்தவர் தான் குறிப்பிட்டிருப்பார். காரணம், அது வரைக்கும் பேனா எழுதிட்டு தான் இருந்தது, அது பேசவும் செய்யும் அப்படிங்கிறது கீராவுடைய எழுத்துக்கள் மூலமாக தான் தெரிய வந்தது. அப்படி எல்லாத்தையும் குறிப்பெடுத்து தக்க நேரத்துல சரியான அந்த இதோட என்ன சொல்றது, ஒரு பக்குவத்தோட பாகுன்னு சொல்லுவாங்க, கைப்பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்குவத்தோட சரியான விகிதத்துல அதை கலந்து அதை ஒரு இலக்கியமா மாற்றக்கூடிய ஒரு திறமை கீராவிடம் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் வாசித்து அனுபவித்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் கீராகிட்ட. அப்படி சமூகத்தை பத்தி ஏதோ ஒரு பேச்சு வந்த போது, இவ்வளவு கேடுகள் நடக்குது, இந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சில நேரம் ஒரு அரசியல் வரும் இல்லையா, அப்படி ஒரு கோபமா சொன்னார். என்ன இதெல்லாம் வந்து கவனிக்காம இருக்கிறாங்க. ஒரு பல விஷயங்கள்ல அவருக்கு ஒத்து போவார். அந்த அது மாதிரியான அந்த சவுண்ட் பொல்யூஷன், எல்லோரும் நேரடியா நடக்கிற வன்முறைகளை பற்றியே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ரத்தம் செந்துற அளவுக்கு நடக்கிற வன்முறைகளை பற்றி தான் நமக்கு கவனத்துல வரும், பேப்பர்ல வரும். அவர் சொல்லுவார், சின்ன சின்ன வன்முறைகளை பற்றி தான் சொல்லுவார் நடக்கிறது, யாரும் அது கண்டுக்க மாட்டாங்க. உதாரணமா, எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளியே வெல்டிங் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, நல்லா சொல்லுவார். கண் எல்லாம் தவறி பட்டுச்சுன்னா என்ன பண்றது, அவங்களாவது ஒரு கவசத்தோட வேலை செய்யறாங்க, அது நம்ம வந்து வெறும் கண்ணோட பாக்குறோம். அப்போ அது மாதிரி நேரங்கள்ல ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டா யாரு பதில் சொல்றது, அதுக்கு பதில் கிடையாது, நம்ம கிட்ட ஒரு தற்காப்பு கிடையாது. அதே போல இரைச்சல், இந்த சத்தம், ஒரு வால்யூம் ரொம்ப அதிகமா வச்சு, ஒளி விகிதத்தை அதிகமா வச்சு இதுல பேருந்துல கேட்டுட்டு போறது, அந்த பேருந்து ஒலிப்பான்களை அதிக அளவுல பயன்படுத்துறது, இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க நடக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு பெருசா கண்டுக்க மாட்டோம், இல்லை அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பழகிட்டோம்.
அவர் ஒரு எழுதும்போது கூட இது பதிவு பண்ணியிருப்பாரு. ஏதோ ஒரு இடத்துல இந்த வேட்டு சத்தம் போடுறாங்க இல்லைங்களா? அந்த வேட்டுக்கு ரொம்ப எதிரி அவர். இங்க எங்க ஊரு கிட்ட ஒரு திருவிழா நடக்கும். அவர் வீட்டுக்கிட்ட பக்கத்துல தான் அவருடைய போதாத காலம். அவர் வீட்டுக்கிட்ட தான் அந்த நெருப்பு கோழி சொல்லுவாங்கல்ல, தீமிதி விழா நடக்கும். அப்ப இந்த தீமிதி முடிகிறதுன்றது தெரிவிக்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து ஒரு 15, 20 நிமிஷத்துக்கு வெடி போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாரு, இப்ப இப்படிதான் நம்ம தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ சாதாரணமா ஒரு கட்டுரையில பதிவு பண்ணும்போது இந்த இறைச்சலை பத்தி சொல்றாரு. இந்த பேருந்துக்காரர்கள் புதுச்சேரியில முதல்ல அவங்க இந்த ஹார்ன்ல கத்துக்குவாங்க உங்களுக்கு இது எப்படி அடிக்கிறதுன்னு. அதுதான் முதல்ல கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹார்ன்ல பேசவும் செய்யறாங்க அவங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. அவங்க விதவிதமா அடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது அப்படி பதிவு பண்ணுவாரு. இந்த வேட்டு சத்தத்தை பத்தி வரும்போது, இந்த வேட்டு சத்தம் கேட்கும்போது அங்க இருக்கிற மரத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் பறக்கிறதுக்கு நாசமா போயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லி விளங்காம அவருடைய பாஷை விளங்காம போயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டே பறக்குமா அது. அதுங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுங்கிறதுதான் சொல்றாரு அவர். அந்த அத அந்த அந்த ஆதங்கத்தை தான் வேற மாதிரியா அவரு அது பறவைகள் சாபம் விடுறதா சொல்றாரு. பறவைகள் விடுற சாபமா நான் நினைக்கல அது, உண்மையை சொல்லணும்னா. இப்படி ரொம்ப மென்மையான இதை படைத்தவர் தான் அவர். பல விஷயங்கள்ல பார்க்கும்போது அந்த அப்சர்வேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது கீரா கிட்டதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு கதையை சொல்லும் போது கூட அதை சொல்லிட்டே இருப்பாரு. நம்மளுடைய கவனம் வேற எங்கேயோ போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அல்லது ஒரு தொலைபேசி அழைப்பு வருதுன்னு தெரியுது, அல்லது வேற யாராவது உள்ள வராங்கன்னு தெரியுது. இதெல்லாம் பார்த்தாருன்னா உடனடியாக அந்த கதையை அங்கேயே நிறுத்திட்டு இந்த நம்ம வேலையெல்லாம் முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்ட இடத்துல இருந்து நம்ம ஒன்றும் சொல்லுதல் இந்த விட்டுங்க ஐயான்னு சொல்ல தேவையில்லை. சரியாக தொடரக்கூடிய ஒரு பேராசிரியருக்கான அத்தனை தகுதிகளும் இப்படி உள்ள ஒரு அடுத்தது கவனம் சொல்றேன் பாருங்க. சரியா சொல்லுவார். இப்போ உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சரியா ஒரு தடவை தொலைபேசியில பேசுறாரு என்கிட்ட. நேர்ல பேசினா கூட என்ன கவனிச்சிட்டாருன்னு சொல்லுவேன் நான். தொலைபேசியில பேசும்போது ஒரு பகல் ஒரு 12, 12:30, 12:45 இருக்கும்னு நினைக்கிறேன் பகல். நகர்வாள் அப்படிதான் கூப்பிடுவாரு என்ன. என்ன என்ன சாப்பிட்டீங்கன்னா என்னாரு, சாப்பிட்டேன். இதை நான் சொன்ன துணி சாப்பிட்டேன். இல்லை இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ரைட்டோ, அது உங்களுடைய பாடு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி ஒரு கண்டுபிடிச்சா நான் இன்னும் சாப்பிடலன்றதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்னுடைய சாப்பாட்டு நேரம் ஒரு 12:15 12:30க்குள்ளன்றது. எனக்கு ஏன் இந்த பொய் சொன்னேன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது ஒயிட் லைன் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு பாதகம் இல்லாத பொய் அது. அது மாதிரியான ஒயிட் லைன் தான் சொன்னேன் அப்ப. இல்ல இல்ல சாப்பிட்டேன். ஏன்னா ஒரு ஏதாவது நான் சாப்பிடலன்னு சொன்னா அது போனை வச்சிட போறாரு, அவருக்கு ஏதாவது முக்கியமான காரணமா பேச போறாருன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன், சமாளிச்சேன். அதையும் அவர் கண்டுபிடிச்சு இல்ல இல்ல சாப்பிடலன்னு நினைக்கிறேன், ரைட்டோ அது உங்களுடைய பாடு சொல்லிட்டு அப்புறம் உரையாடல் தொடர்றாரு. அப்படி அவரு இந்த சின்ன அந்த குரல்ல இருக்கிற மாற்றத்தை வச்சே கண்டுபிடிச்சுருவாரு நம்ம நம்மளுடைய நிலைய. இப்படி அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள், கத்துக்கிட்ட விஷயங்கள் அதிகம். கத்துக்க சொல்லி கொடுத்தும் கத்துக்காத விஷயங்களும் அதிகம். அதையும் சொல்லணும் அவர்கிட்ட. சொல்லி ஆகணும் நான். உதாரணமா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுன்றது அவர்தான் அவர்கிட்ட பார்க்கணும். நம்ம நேரடியா நான் நாள்தோறும் பார்த்தவனான்றதால சொல்றேன். ஒரு 2 இட்லி எடுத்து வச்சாருன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் அது வாயிலேயே டைஜஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு பொறுமையா மென்னு நிதானமா சாப்பிடக்கூடிய ஒரு அது இன்னை வரைக்கும் என்னால முயற்சி பண்ணி பார்க்கற முடியல. அவர் சொல்லுவாரு அது ஒரு அமிர்தம்னு சொல்லுவாரு அந்த எச்சில். இது நீங்க ரொம்ப பேர் ஏன் அவசர அவசரமா சாப்பிடுறீங்க, பொறுமையா அனுபவிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. அதெல்லாம் அவருக்கு காரணம் அவர் கற்றுக்கொண்ட அந்த டிகேசி உடைய ரசிகமணியுடைய அனுபவங்களும் அவருக்கு அது உபயோகமா இருந்தது, பயனுள்ளதாக இருந்திருக்கும், உதவியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு தடவை சொன்னார் அவர் அப்படிதான் எப்படி ரசிகமணி ஒவ்வொன்றையும் நுட்பமா கவனிச்சு செய்வார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார். உதாரணமா ஒரு ஒரு வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வத்தி ஏற்றி வச்சிருக்கிறாங்களாம். அந்த வத்தி வாசனை வெளியே வருது. அதை கவனிச்சுட்டு சொல்றாராம் ரசிகமணி டிகேசி, இதெல்லாம் ஏற்றி வைக்க கூடாது தெரியுதா, அது என்னன்னு தெரியலையே, அது வாசனை வருது உள்ள ஏற்றி வச்சுக்கிறாங்க பொழுது. இல்ல 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 அப்படின்னா அவங்க சரியா ஏற்றி வைக்கலன்னு அர்த்தம். வாசனை வெளியே வரக்கூடாது, அவங்களுக்கு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி
அந்த காற்று எந்த திசையில இருக்குதுன்னு பார்த்து அவங்க செய்யணும். அந்த இல்லைன்னா கதவு ஜன்னலை சாத்தணும். இது மாதிரி ஏதாவது செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நுட்பங்கள்லாம் சொல்லுவாரு அவரு. இப்படிலாம் தான் நாங்க கத்துக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. இப்படி அவரு நேரடியாக பழகிய பெரிய பெரிய ஆட்கள் ஆளுமையில் கூட பழகி இருக்கிறார். அதனுடைய அனுபவம் எல்லாம் சாரமாக்கி அந்த அனுபவங்களை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறதுல ஒரு பெரிய ஆளுமை கேரா. தங்களுக்குள்ளே காத்து வைக்காம பலர்கிட்டும் பகிர்ந்துகிறது. அவங்களுடைய அனுபவங்களையும் அதை தன்னுடைய திறன்களாக மாற்றிக்கொள்வது, அது இலக்கியமாக மாற்றுவது, இதெல்லாம் கேராகிட்ட பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு புது எழுத்தாளர்னா யாரு பேர்லாம் தெரியாது. ஒரு முறை தினமணி கதிர்ல ஒரு கதை வருது. அந்த கதையை வாசிக்கிறாரு. நானும் அந்த கதையை வாசிச்சேன், அவரும் வாசிச்சாரு. உடனடியே போய் பேசும்போது அந்த கதையை பத்தி ஒரு காலையில பேசும்போது சொல்றாரு, இந்த கதை அருமையான கதை, இது பொற்கொள்ளர்களை பற்றி வந்திருக்கு. இதுதான் அடிக்கடி நான் அழகிரி சாமி கிட்ட சொல்லுவேன், இன்னும் அவன் எழுதாது போயிட்டான். ஏன்னா அவரு அந்த பொற்கொள்ளர் குடும்பத்தை சேர்ந்தவர் அழகிரி சாமி, பூ அழகிரி சாமி. அவரு எழுதியிருக்கணும், அதுல இதை பற்றி அதிகமா பதிவு செஞ்சிருக்கணும். பாருங்க, இந்த பிள்ளை யாருன்னு தெரியல, ஒரு நல்ல அழகா செஞ்சிருக்காரு சொல்லிட்டு உடனடியாக அவரை பாராட்டணுன்றதுக்காக தினமணி கதிருடைய அந்த எண்ணை வாங்கி அவங்களுக்கு பேசி தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அந்த சிறுகதை எழுத்தாளருடைய எண்ணை வாங்கி அவருக்கு பேசி பாராட்டினார். இப்படி அந்த ஒரு திறன் இருக்கு அவர்கிட்ட. எப்படியாவது அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனசு. அந்த மனசு யாருக்கு வரும்னா, தங்களை பற்றிய ஒரு 100% மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இல்லைன்னா பாராட்டுறதுக்கு இந்த காலத்துல ரொம்ப யோசனை பண்ணுவாங்க, ரேஷன்ல போடுவாங்க. திட்டுறது தாராளமா திட்டுவாங்க. பாராட்டுறது எங்க நம்மளை விட ஒரு இன்ச்சு மேல வளர்ந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நல்லா தான் எழுதுறீங்க, பரவாயில்லைங்க அப்படின்ற அளவுக்கு நிறுத்துவாங்க. கொஞ்சம் தாராளமா பப்ளிக்ல பாராட்ட மாட்டாங்க, ரகசியமா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அது இப்படிலாம் இல்லாம இவர் தாராளமாக பாராட்டக்கூடிய திறன் படைத்தவர். அதே சமயத்துல தனக்கு பிடிக்காத விஷயங்களை போட்டு சர்ச்சைகள்லாம் மாட்டிக்க மாட்டார். அவர் ரொம்ப பாலிஷா, அது பிடிக்கலையா அது மட்டும் அவர் மட்டும் அதை கண்டுக்காம விட்டுடுவார். அவ்வளவுதான், அது வேண்டாம், அதை விட்டுடுவோம். அது ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னோம்னா கூட அது ஒரு டாபிக், ஒரு பிடிக்காத விஷயத்தை பத்தி வருதுன்னா ரொம்ப அருமையா நாசுக்கா சொல்லுவார். வேண்டாமே, அது என்னத்துக்கு, நம்ம நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிடுவார். இப்படி ஹீராவிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் பல, கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்குது. அவருடைய நூல்கள்ல புதினங்கள் வாயிலாக கொஞ்சம் மறைமுகமா சொன்ன விஷயங்கள் எல்லாம் விட கட்டுரைகள்லையும் கடிதங்கள்லையும் பார்க்கலாம். அற்புதமான ஒரு களம் அது ஹீராவுக்கு. அவர் நினைக்க வந்த பல விஷயங்களை கட்டுரைகள்ல பதிவு பண்ணியிருப்பார். இசை தொடர்பாக, நாட்டுப்புறவியல் தொடர்பா, அந்த விவசாயிகள் தொடர்பா, எப்படி ஒரு நோயை அணுகணுன்றது தொடர்பா, இப்படி பல விஷயங்களை நீங்க அந்த கட்டுரை களஞ்சியத்துல பார்க்கலாம். அதே போல கவிதைகளும் கவிதைகள் தான் அவருக்கு பிடிக்காத விஷயம். இது கடிதங்களும். ஆனா கவிதைகள் பிடிக்காத விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது. அவரும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்ன்றதையும் நான் இந்த காலத்துல பதிவு பண்ணி ஆகணும். இந்த நேரத்துல போய் வருகிறேன்னு ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். அதை நான் என்னுடைய கட்டுரையில பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்க தொகுப்புல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரு அந்த கடிதங்கள்ல தான் முதல்ல அவருக்கு ஒரு பயிற்சி களமா இருந்திருக்கு. எல்லாருக்கும் எழுதி 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 பல விஷயங்களை நாமெல்லாம் எழுதுனதெல்லாம் விட்டுடுவோம். அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு. அதுதான் கீராகிட்ட ஏதோ ஒரு புது எழுத்தாளர் மாதிரி. அவருடைய படைப்பு வந்ததுன்னா நினைக்கிறேன், நீங்க இந்த இதுல ஒரு 2 காப்பி 3 காப்பி வாங்கிட்டு வாங்க, 2 காப்பி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு காப்பியை உடனடியா வெட்டி அழகா ஃபைல் பண்ணி வச்சிருப்பாரு. நாம இன்னைக்கும் நம்மளோட படைப்பெல்லாம் போய் தேடிட்டு இருப்போம். அவர்கிட்ட அதுக்கான இடமே கிடையாது. ஒரு போட்டோ காப்பி ஒன்று எடுத்து வச்சுப்பாரு. அதுதான் மற்றவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுப்பாரு, யாரை கேட்கறவங்களுக்கு. ஒரிஜினல் அவர்கிட்டே இருக்கும் எப்போதுமே. ஒரு செக்குன்னா கூட ஒரு பிரபலமானவர்கிட்ட முக்கியமானவர்கிட்ட வருதுன்னா, உதாரணமா கமலஹாசன் வந்திருந்த போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அது காசோலையை நான் தான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். அந்த செக்கை உடனடியாக என்கிட்ட கொடுத்து முதல்ல போய் பேங்க்ல போறதுக்கு முன்ன இதை ஒரு போட்டோ காப்பி எடுத்துட்டு வாங்க, கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை பத்திரப்படுத்துவார். இப்படி அவரு எல்லாவற்றிலும் ஒரு ஒரு ஒழுங்கு, ஒரு நுணுக்கம் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட கீராகிட்ட. அந்த 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 ஒழுங்குமுறை, அந்த கால மேலாண்மை, பண மேலாண்மை, பல விஷயங்களை கீராகிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது. கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த வறுமைன்றது சூடே இல்லாம போன ஒரு கீரா.
காரணம் அவர் சொல்லுவார், இந்த எழுத்தாளர்லாம் வறுமைன்றதெல்லாம் அவங்களே தேடிக்கிறது தான். அதெல்லாம் சுதேசி சூன்யம். அதெல்லாம் மற்றவங்க வைக்கிறது கிடையாது. அதெல்லாம் அவங்களே தேடிக்கிறது தான். நாம நம்மளால ஒழுங்கா வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றவர் ஈரா அவர்கள். எனவே ஈரா கிட்ட இருந்து என்னுடைய நேரம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஈரா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி அவரே ஒரு கதை களஞ்சியம். கதைகள்ல இருந்தும் கட்டுரைகள்ல இருந்தும் அவருடைய கடிதங்கள்ல இருந்தும். அவர் கடிதத்தை பத்தி சொல்லும்போது இதை சொல்லாம விடக்கூடாது. ஈராவுடைய கடிதம் வருதுன்னா அது வெளியே கவர்லயே தெரிஞ்சிடும். அந்த பார்த்தாலே பேர் சொன்னாலே போதும். அது மாதிரி ஒரு கீராவோட கவரை பார்த்தாலே போதும். ஒரு ஃப்ரம் டூலாம் போட மாட்டார், இன்னாரிடம் இருந்துன்னு போடுவார், இன்னாருக்குன்னு போடுவார். அப்ப ஒரு கீராவுடைய கடிதம் தானே புரிஞ்சுக்கலாம். அந்த அளவிற்கு எல்லாத்துக்கும் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய, அந்த தபால் முத்திரை விட இவருடைய தனி முத்திரை அந்த கீராவுடைய கடிதத்துல இருக்கும். அப்படி ஒரு ஆளுமை படைத்த ஒரு கீரா அவர்கள் தொடர்ந்து நம்முடன் தான் இருக்கிறார். காரணம் அவருடைய படைப்புகள் நம்மோடு எப்பொழுதுமே இருக்கும். இப்போ உங்களை மாதிரி கீரா அன்பர்கள் இருக்கிற வரை கீரா நம்மோடு தான் இருப்பார் என்ற இந்த நம்பிக்கையான வார்த்தைகளோடு, கீராவை பற்றி, கீராவின் மறுபெயர் எதுன்னா நம்பிக்கை தான். அவர்கிட்ட இது வரைக்கும் எனக்கு பெசிமிசம் ஆப்டிமிசம் சொல்லுவாங்கல்ல, அதுல ஆப்டிமிசத்தின் மறுபெயர் கீரா தான். காரணம் இது வரைக்கும் சாதாரண முதியவர்கள் ஒரு 80-70 கடந்தாலுமே இங்க வலிக்குது அங்க வலிக்குது, எனக்கு இது சரியில்லை சரியில்லை, புள்ள சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட அந்த புலம்பல் மட்டுமே என்னைக்குமே அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தது கிடையாது. வாழ்க்கையை அணுவா சின்ன எப்படி சிலம் வயசுல ரசிச்சாரோ அதே மாதிரி ரசிச்சார். ஒரு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்தா கூட கடைசி ஒரு சில மாதங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்தார். எனக்கு ஒரு பெரிய ஒரு குடுப்பனை என்னன்னா, அவருடைய இறுதி நிமிடங்கள்ல அவர் கூட அந்த கடைசி பயணத்திலையும் இருந்த ஹீராவோட இருந்த ஒரு 6 பேர்ல நானும் ஒருவன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்னைக்கு இரவு ஒரு 10 மணி வாக்குல. ஆனா ஹீரா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹீரா நம்மோடு எப்போதும் வாழ்வார், அவருடைய படைப்பின் மூலமாக வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த உங்கள் அனைவருக்கும், ஏற்பாடு செய்தவங்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே. ஒரு மனதிற்கு நெருக்கமான பகிர்வுகளை கீரா ஐயா பற்றி பகிர்ந்தீர்கள். உண்மையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கு பெருமை அடைகிறது. இதில் கலந்து கொண்ட உங்களை மகிழ்வோடு வணங்குகிறது. நன்றி பேராசிரியரே. அடுத்ததாக கீரா ஐயாவுடைய சிறுகதையை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் பயணித்து வருகிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைக்கு கீரா ஐயா அவருடைய கதையை சொல்லுவதற்காக நம்முடைய பேராசிரியர் மா இளங்கோவன் அவர்கள் காணா என்கிற கதையின் கீழ் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெரிய இணை பேராசிரியரான அவர் 16 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியர் பணி சென்னையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் இணை பேராசிரியராக இருக்கிறார். அவை மட்டுமல்லாது அவர் திருவருப்பா திருக்குறள் ஒப்பீடு பற்றி தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடை நிகழ்த்தியிருக்கக்கூடிய பேராசிரியர் கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட எம்ஃபில் பட்ட மாணவர்களுக்கு நெறியாளராகவும், நம்முடைய முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு 6க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முனைவர் பட்ட ஆய்வினுடைய புறத்தேர்வாளராக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார். அவை மட்டுமல்லாது தன்னுடைய ஆய்வு தொடர்பான கட்டுரைகள் 60க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் மாநில, தேசிய, உலக அளவில் தன்னுடைய பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள் எல்லாம் எழுதி 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களாக அவை வெளிவந்திருக்கின்றன. அவை மட்டுமல்லாது ஐயாவே நிறைய புக்குகள் எழுதியிருக்காங்க. அவருடைய பாடத்திட்டத்தில இருந்து தொடங்கி பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவரு அது மட்டும் இல்ல, தன்னுடைய செமினார், தன்னுடைய கருத்தரங்கங்கள் மாநில அளவில் 20க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள், தேசிய அளவில் 10க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள், பன்னாட்டு அளவில் 15க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள், அதே போல பயிலரங்கங்களிலும் அவர் பல்வேறு பயிலரங்கங்களில் பணிபெற்றிருக்கிறார். தான் பணி செய்யக்கூடிய கல்லூரிகளிலும் பல்வேறு பொறுப்பு நிலையில் இருக்கிறார்.
தன்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நாமினியாக ஜேஎம்ஜே கல்லூரிக்கு, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நாமினியாக சென்றிருக்கிறார். அவை மட்டுமல்லாது வினாத்தாள் பல்வேறு நிலைகளில் அவர் பெற்றிருந்தாலும் கூட விருதுகளும் அவர் பெற்றிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் மா இளங்கோவன் ஐயா நம்மோடு கானா என்கிற கதையை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையை வருக, கதை சொல்லுவோம். நன்றி பேராசிரியரே. சொல்லுங்க. பேராசிரியரே வணக்கம். இந்த கதையினுடைய தலைப்பு வந்து கனாவா காணாவா? கனா 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 தானே, கனவு. கனவு கனவு. ஓ, நான் தட்டச்சு வச்சிருக்கேன். நான் அடிச்சு வச்சிருக்க தட்டச்சுல தப்பா அடிச்சு வச்சிருக்கேன். பொறுத்தரவு. என்னை திருத்தியமைக்கு நன்றி. இல்ல இல்ல என்ன இருந்தாலும் தமிழ் பேராசிரியர் வந்து சொல்லும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. இல்ல தவறு கீரா ஐயாட்ட இல்ல, முருகனுக்கு மேலதான் தவறு. அதனால என்னை திருத்தியமைக்கு நன்றி. நன்றி 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 பேராசிரியர். மன்னிக்கணும். அவர் வந்து விவேகானந்தா கல்லூரி தமிழ்துறை தலைவர், அப்புறம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டத்தினுடைய மதிப்பூர் தலைவர். அது நீங்க சரி பரவாயில்ல. இப்ப என்ன இளங்கோ, அது தெரியலனாலும் கலை இலக்கிய பெருமன்றத்தோடு தான் தொடர்புல இருக்கிறோம். விடு. சரி தொடங்கலாமா? நன்றி பேராசிரியரா, ஆரம்பிக்கலாம். சரி. கலை இலக்கிய பெருமன்றம் தலைமை அறம் ஐயா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கனா என்கிற தலைப்பு, இது எனக்கு என்னமோ கனவு தான் ரொம்ப பிடிக்குது போல. போன தடவை கனவு தான் அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம தமிழொலி கதைகள், சிறுகதைகளில் கனவுன்னு ஒரு கதையும் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கனாவை எடுத்துக்கிட்டேன். கனவுக்கு நமக்கு கொஞ்சம் நெருக்கம் போல. இந்த கதை 1975 தீபத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. 75 ஐயா கேக்குதுங்களா? கேட்குதுயா? சரி, தெளிவா கேக்குதா? தெளிவா கேக்குதா? சரி சரி, நன்றி. 1975 வெளியிட்ட தீபத்தில் வெளிவந்த கதை இது. இதுல வந்து நிகழ்ச்சியும் கனவுமா கதையை பின்னி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு பின்னல் இருக்கு இதுல. ஒரு 4 வரியில முழுக்க முழுக்க வெளிச்சூழல், புறச்சூழலை சொல்றாரு. அதுக்கப்புறமா உள்ள போறாரு. அதுக்கும் இந்த உள்ள போற நிகழ்ச்சிக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பையும் சொல்றேன் நான். வெயில் மாதிரி நிலவு வாழைக்கன்றின் விரியாத இளங்குருத்தை விரித்து வெண்பட்டின் பிரகாசத்தையும் சேர்த்திருக்கிறது. தென்னையின் பச்சோலைகளுக்கெல்லாம் இப்படி எண்ணெய் பூசி வைத்தது யார்? அப்படி அந்த முழு நிலாவில் மின்னுதாமா அது. ஓ, இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? சரிதான். இது வரைக்கும் நிகழ்ச்சி, அதாவது புற நிகழ்ச்சி. இதுக்கப்புறம்தான் கதைக்குள்ள கனவுக்குள்ள போறார். கனவுக்குள்ள எப்படி போறதுன்னா, கண்மாய்க்கரை, வரிசை, மரங்களின் நிழல், இருட்டு, இது எல்லாமே வந்து ஒரு வார்த்தையில காட்சிப்படுத்திடுறார். கண்மாய்க்கரை, வரிசை மரங்களின் நிழல், இருட்டு. வேகமாக நடக்க முடியவில்லை. பலமான எதிர்காற்றில் முன் சாய்ந்து முன்னேறுகிற மாதிரி ஒவ்வொரு எட்டையும் மிகவும் சிரமப்பட்டு எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறது. இது கனவுல நடக்குது. மேலே சொன்னது நனவு. அப்படியே சரதாங்கிற அந்த ரெண்டு வார்த்தையிலேயே மாத்திடுறார். கனவுக்குள்ள போயிடுறார். கண்மாய்க்கரை, வரிசை, மரங்களின் நிழல், இருட்டு. வேகமாக நடக்க முடியவில்லை. பலமான எதிர்காற்றின் முன் சாய்ந்து முன்னேறுகிற மாதிரி ஒவ்வொரு எட்டையும் மிகவும் சிரமப்பட்டு எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறது. இது ஏன் இதை வந்து நிகழ்காலத்தில் சொல்லியிருக்காருன்னா, கனவுல அப்படிதான் காட்சி வந்து போகும் இல்லையா? அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கார். ஆலமரங்களின் தொங்குகிற விழுது கற்றைகளை கைப்பற்றி ஒவ்வொன்றாக மாற்றி மாற்றி பிடித்து இழுத்து முன்னேறி நடக்க வேண்டியது இருக்கிறது.
தரையில் மிதிக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் கோனூசியின் கணத்தில், கோனூசின்னா கோணி ஊசி, அந்த கணத்தில் ஒரே பாம்பு குட்டிகளின் குவியல்கள். இது எப்படி இருக்குன்னா, தூண்டில் போடுகிறவனின் சிரட்டைகளில் நெளிகிற மண்ணுளி புழு கூட்டங்கள் போல் ஒன்றின் மேல் ஒன்று நெளிகிறது. ஒவ்வொன்றா காட்சிப்படுத்திட்டு வர்றாரு. கம்மாக்கரை வரிசை மரம், இருட்டு, வேகமாக நடக்க முடியலை, எதிர்காத்துல முன்னாடி சாஞ்சி நடக்கிற மாதிரி நடக்க வேண்டியிருக்கு, ஆலமரம், ஆலமரத்தில் தொங்குகிற விழுதுகள், அந்த விழுதுகளை பிடிச்சிக்கிட்டு தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியாக வைக்க வேண்டியிருக்குது. அடி வைக்க முடியாத அளவுக்கு கீழே பாம்புகள் நெளிகின்றன. விழுதுகளை பிடித்து கொண்டு கால்களை ஒசத்தி கொண்டே எவ்வளவு நேரம்தான் தொங்கிக் கொண்டிருக்க முடியும்? விழுதுகளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. அது எவ்வளோ நேரம் தான் தொங்கிட்டு இருக்க முடியும்? கைப்பிடிகளுக்குள் ஆலமரத்தின் பால் பிசுபிசுப்பு. ஆலமரத்தில் இயல்பாக பால் வரும், அந்த பிசுபிசுப்பு இருக்கு கையில். என்ன முட்டாள்தனம்! காலடியில் எட்டும் தூர அருகில் மிதித்து கொள்ள நீட்டிக்கொண்டிருக்கும் கிளையை பார்க்காமல் தானே இவ்வளவு நேரமும் அவஸ்தைப்பட்டு கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம். கிளை மீது கால் வைத்து மிதிக்கும் போது பெண்ணின் துடை மாதிரி மிருதுவாக இருக்கிறது. கனவுல இதெல்லாம். இந்த கிளை மீதே இப்படி குப்புற படுத்து கொண்டிருப்பது சிரமம்தான். அதில் அந்த அந்த அடுத்த வரியில அந்த கிளையில குப்புற படுத்தாச்சு. யாரோ ஒரு தொமரச்சி, காதுகளில் செல் ஓலை சுருள்கள். இந்த தொமரச்சிங்கிறது வட மாவட்டங்களில் மலை ஜாதி பெண்கள் இருப்பாங்க, அது அவங்களுக்கு குறத்தியும்பாங்க, அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு தொமரச்சி, காதுகளில் செல் ஓலை சுருள்கள், கைகளில் தண்டியாய் அலுமினிய காப்புகள், விரல்களில் பாசி படர்ந்த பித்தளை மோதிரங்கள், நீண்ட அழுக்கு நிறைந்த நகங்கள், குங்கும நிறத்தில் உள்ள அவளுடைய உதடுகள் கண்ணங்கரேல் என்றிருக்கிறது. காய்ந்த சோளத்தட்டையை தின்றுவிட்டு போட்ட மாட்டுச்சாணியின் நிறத்தில் உள்ள கூந்தலை, அதாவது பிரவுன் கலர்ல இருக்கு, அது கூந்தலை அள்ளி செருகி குறுக்கும் மறுக்கும் நிறைய கொண்டை ஊசிகளை செருகி இருந்தாள். முதுகில் பிள்ளையை கட்டி தொங்கவிட்டு கொண்டு சுரை குடுக்கை நிறைய கம்பங்கஞ்சி, கேப்பக்களி பொங்க இடது புஜத்தில் மேல் வட்டமான வெண்மையான புரிமனை கட்டுகள் சகிதம் வந்து மரத்தடியில் அமர்ந்தாள். இப்போ தொமரச்சி அப்படிங்கிற அந்த புரிமனை விற்கிற பெண்ணுடைய தோற்றத்தை ஒரு பேராவில் சொல்றாரு. அதாவது அலுமினிய காப்பு, அதுவும் தண்டியாக பெருசாக காப்பு, அலுமினிய காப்பு, விரலில் பாசி படர்ந்த பித்தளை மோதிரம், நீண்ட அழுக்கடைந்த நகம், குங்கும நிறத்தில் இதழாம், குங்கும நிறத்தில் உள்ள அவளுடைய உதடுகள் கண்ணங்கரையல் இருக்கிறது. காய்ந்த சோளத்தட்டையை தின்றுவிட்டு போட்ட மாட்டுச்சாணியின் நிறத்தில் உள்ள கூந்தலை அள்ளி செருகி குறுக்கும் மறுக்கும் நிறைய கொண்டை ஊசிகளை செருகி இருந்தாள். முதுகில் பிள்ளையை கட்டி தொங்கவிட்டு கொண்டு சுரை குடுக்கை நிறைய கம்பங்கஞ்சி, கேப்பக்களி பொங்க இடதுபுறத்தின் மேல் வட்டமான வெண்மையான புரிமனை கட்டுகள் சகிதம் வந்து மரத்தடியில் அமர்ந்தார். இந்த புரிமனை கட்டை இப்போ தேவைப்படலை. முன்னாடி பானைகள் புழக்கத்தில் அந்த புரிமனை கட்டை தேவைப்படுது. பானை புழக்கம் இல்லாததுனால அது புரிமனை கட்டைக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. முதுகில் இருந்த குழந்தையை எடுத்து பால் குடிக்க விட்டாள். அவளுக்கு நடுமார்பில் ஒரு முளை மட்டுமே இருந்தது. அவளுக்கு கனவுல ஒரு மார்பகம் தான் இருந்தது. தாடிக்கிளையில் தூளி கட்டி குழந்தையை அதில் படுக்க போட்ட பின்னரும் அவளுடைய முளைக்காம்பிலிருந்து கல்லியிலிருந்து சொட்டுகிற மாதிரி பால் சொட்டி கொண்டே இருந்தது. மாறாப்பை சரி செய்து கொள்ளாமலே அப்படியே அந்த புரிமனை கட்டின் மீது தலை சாய்த்து படுத்து கண்ணை மூடினாள். கைத்தண்டி ஒரு பாகத்துக்கும் அதிகமாக, ஒரு பாகம்னா 2 கையை நீட்டினா எவ்வளோ லென்த் இருக்குமோ அதுக்கும் அதிகமாக
ஒரு பாகத்துக்கும் அதிகமான நீளமுள்ள ஒரு நல்ல பாம்பு வந்து அவளுடைய இடையை ஒரு சுற்று போட்டு அணைத்து பால் சொட்டி கொண்டிருந்த அவளுடைய திறந்த முலையில் பால் குடித்தது. நன்றாக வாய் பதித்து சுவைத்து குடித்தது. அவளுடைய அடி வயிற்றின் கீழே வாளால் தடவி கொடுத்து கொண்டே சுகமாக பால் குடித்தது. தூளி வெறும் தூளியாய் காற்றில் ஆடியது. குழந்தையை காணவில்லை. சரி, இனி நாம் இங்கிருந்தால் விபரீதம்தான். எழுந்ததும் இந்த தொமரச்சி சிறுக்கி குழந்தையை காணோமே என்று கத்துவாள். நாம் இங்கிருக்க கூடாது. மெதுவாக இறங்கணும். குடித்து கொண்டிருக்கும் பாம்பையும் தொமரச்சியின் தூக்கத்தையும் கலைத்து விடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு விளக்கம் தேவைப்படுது, அப்புறமா சொல்றேன் ஒவ்வொன்றா. கிளையை விட்டு அசைய முடியவில்லை. உடம்பு ஒட்டி கொண்டு விட்டது. எண்ணெய் தேய்த்து கொண்டு வந்திருந்தால் ஆலம்பால் உடம்பில் ஒட்டி இருக்காது, சுலபமாய் இருந்திருக்கும். இந்தோல் சை, உடம்பை அசைக்க கூட முடியவில்லையே. இந்தோல் இந்தோல் குழந்தை எங்கோ எங்கோ வீல் என்று கத்துகிறது. ஐயோ, பாம்பு கடித்து விட்டது. பட் அப்பப்பா, நல்ல வேலை, இதோட கதை முடியுது. இந்த கதைக்கு மட்டும் கனவு விளக்கம்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா இருக்கிறதே பக்கமே ரெண்டு பக்கம்தான் இருக்கும். 2 பக்கத்து கதை தான். இத கனவு விளக்கம் தேடணும் அப்படின்னும்போது தாறுமாறா கதை எங்கெங்கேயோ போகுது. இதுல இந்த கண்மாய்க்கரை வரிசை அப்படிங்கிறது கனவுல வர காட்சி. அந்த காட்சியெல்லாம் தொகுப்பா வராது, வேற வேற விட்டு 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 தான் கனவுல காட்சிகள் வரும். அப்படி அந்த கனவு காட்சிகளை ஓரளவுக்கு கோத்து எழுத முயற்சி பண்ணியிருக்கிறார், கோத்தும் எழுதியிருக்கிறார். கம்மாக்கரையில் ஒரு பாம்பு 2 பாம்பு பார்த்துருக்கலாம். இங்கே வந்து பார்த்தா ஒரு இப்படி கொசன் பாம்புகள், சின்ன குட்டி கோணுசி மாதிரியான பாம்பு குட்டிகள் நிறைய குவிந்து கிடக்கின்றன. அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். மண்வெளி அதான் மண்புழு எடுத்துகிட்டு போவார்ல கொட்டாங்கச்சியில், சிரட்டையில் மண்புழு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க போவாங்களாம். அந்த மாதிரி அது நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பாம்பு குட்டிகள் நெளியுது. இந்த விழுதுகளை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாரு ஒரு இடத்துல. ஒரு இடத்துல கிளையில படுத்திருக்கிறாரு. அதுவும் சலிச்சு போச்சு. அதாவது கிளையில கால் வைக்கிறது ஒன்று, அதிலே படுத்திருக்கிறது. அந்த படுத்திருக்கிறதும் சிரமமாக படுது அவருக்கு. அவருக்குன்னா இந்த கதையை யாருக்கு வேணாலும் பொருத்திக்கலாம், அப்படி ஒரு கதை இது. அப்புறம் இந்த ஒரு மார்பு மட்டும் இருக்கிற ஒரு கனவுல வர்ற ஒரு பெண். அதுக்கப்புறம் அதுல பால் வடியிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. கள்ளிப்பால் மாதிரி ஒரு பால் சொட்டுதான், கள்ளியிலிருந்து சொட்டுகிற மாதிரி பால் சொட்டி கொண்டிருக்கிறது இருந்தது அப்படின்னு சொல்றார். இப்படி நிகழ்ச்சி தொகுப்பா இல்லாம வேற வேற காட்சி அமைப்புகளையும் ஒன்னா சேர்த்திருக்கிறாரு. கனவுல இப்படிதான் வரும். அதாவது தொகுப்பா கோர்வையா வந்து காட்சிகள் அமையாது. காட்சிகள் வேற வேற இருக்கும். அதை சொல்ல முயற்சி பண்ணி ஓரளவு கோர்த்திருக்கிறாரு. கோர்த்து நிறைய நிறைய விளக்கம் தர வேண்டியிருக்கு. இதுல இந்த தூளி வெறும் தூளியாய் காற்றில் ஆடியது, குழந்தையை காணவில்லை. சரி, இனி நாம் இங்கிருந்தால் விபரீதம்தான். இந்த இடத்துல அவருக்கு விழிப்பு வந்துருது. ஓரளவுக்கு அரை தூக்கத்தில் இருக்கிறாரு. சரி, இனி நாம் இங்கிருந்தால் விபரீதம்தான். எழுந்ததும் இந்த தொமரச்சி சிறுக்கி குழந்தையை காணுமே என்று கத்துவாள். அப்போ அந்த 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 பெண் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்றார். அதுக்கப்புறம் அந்த 2 பேரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, பாம்பையும் தொமரச்சியின் தூக்கத்தையும் கலைத்து விடக்கூடாது என்ற ஒரு கவனம். அதுக்கப்புறம் கடைசியா குழந்தை எங்கோ வீல் என்று கத்துகிறது. இது ஒரு காட்சி. இவர் மனசுக்குள்ள என்ன தோணுது? ஐயோ, பாம்பு அந்த குழந்தையை கடிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்புறம் அந்த பட்டுங்கிற சவுண்டு 2-3 மீனிங் கொடுக்குது. அதாவது அது பாம்பு கொத்திருச்சுங்கிற அர்த்தம், 2வது இவருக்கு விழிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம்.
அப்பப்பா நல்ல வேலை அப்படின்னு கதை முடியுது. அந்த கடைசி வந்து நல்ல வேலை அப்படிங்கிற வார்த்தையோட முடியுது. இதுக்கு என்ன, அந்த நல்ல வேலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பாம்பு தன்னை கடிக்கல அப்படின்னு ஒரு அர்த்தம். கனவு கலைஞ்சு போச்சுங்கிறது அர்த்தம். ரொம்ப விபரீதமான கனவா இருக்கே அப்படிங்கிற கவலையும் இருக்கு. தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பு. இது அத்தனையும் அப்பாடா நல்ல வேலை அப்படிங்கிற சொல்லுல கொண்டு வந்து சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த கனவு விளக்கம் அப்படிங்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு. பாம்புகள், பாம்பு கூட்டம், அந்த பெரிய பாம்பு இதெல்லாம் வந்து ஆண் என்பதற்கான அறிகுறி. அது கிட்டத்தட்ட அந்த அந்த ஆலம்பால் இருக்குல்ல, அது வந்து சுயமோகம். ஆலம்பால் அப்படிங்கிறது சுயமோகம். இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியா அதுக்கப்புறம் நீங்க லிங்க் பண்ணி கதையை புரிஞ்சுக்கலாம். ஆலம் விழுது அப்படிங்கிறது தன்னுடைய மேம்பட்ட நிலை, ஈகோ அந்த இடத்துல ஆ, விளையாடுது. ஆலமர கிளையில் படுத்திருப்பது அப்படிங்கிறது தன் மேம்பட்ட நிலையில் சொகுசு வாழ்க்கை, அதை விட மறுக்கும் மனம், உடல் முழுதும் பூசப்பட்டது ஆலம்பால். ஆலம்பால் இது வந்து நீ சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் மேன்மையான ஆள் என்பதற்கான அறிகுறி இதெல்லாம். தொமரச்சிக்கு ஒரு மார்பு மட்டும் இருப்பது அப்படிங்கிறது விருப்பம். அந்த விருப்பம்ங்கிறது கனவு காண்பவருக்கான விருப்பம். அவளின் படர்ந்திருப்பது, அவள் மேல் படர்ந்திருப்பது அந்த ஒற்றை பாம்பு, ஒரு கையளவுக்கு மேல் இருக்கிற அந்த பாம்பு வந்து இந்த கனவு காண்பவர் தான். அது வந்து அன்கான்சியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். அது பால் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, நிறைவின் வெளிப்பாடு. அது துறை கொடுக்க நிறைய உணவுப் பொருள் வச்சிருக்கா இல்லையா, அப்போ வந்து அவங்க வளமான ஒரு பெண்மணியா தெரியுது. இந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த கனவு காண்பவர் தன்னையே குறிப்பதாக நினைக்க முடியும். குழந்தையை பாம்பு கடிச்சிட்டது அப்படிங்கிறது அந்த ஆண் பருவ வேட்கை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. இப்படி பெரும்பாலும் நாங்கள் கல்லூரியில் இருக்கிற பையங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இந்த கல்லூரி முதல் ஆண்டு 2ஆம் ஆண்டுகளில் கனவு வந்திருக்கா அப்படின்னு கேட்டப்பெல்லாம் எல்லாருக்கும் அந்த பாம்பு கடிக்கிற கனவு வந்திருக்கு. அது என்னமோ அது பொதுவான கனவு போல. அது இல்லைன்னா மரம் ஏறுற மாதிரி, இல்லை மலையிலேருந்து தவறி விடுற மாதிரி, அப்புறம் அங்கே நீர்நிலைகளில் நீந்துற மாதிரி, இப்படியெல்லாம் கனவு கண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்க்க முடியாது. இந்த கதைக்குன்னு ஒரு தொடர்பு என்னன்னா, கனவு காண்பவர் தன்னுடைய மன விருப்பத்தை வெளிப்படுத்துவது போல அந்த கொஞ்சம் வளமா கருத்த அழகான ஒரு பெண்ணோடு தன்னுடைய உறவை அமைப்பதற்கு தன்னுடைய நிலை எப்படி தடுக்குது அப்படிங்கிறதையும், அது கண்டிப்பா அந்த வேட்கை தணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் இந்த கதை முழுசா சொல்லி முடிச்சிருக்கு. ஆனா இந்த கதையில ஹீரா வந்து ரொம்ப கவனமா சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தொடக்கத்துல இயல்பா நடக்கிற ஒரு இரவு நேரம், ஒரு 7-8 மணி நேரம், 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தை சொல்றாரு. முழு வெண்ணிலாக்க வந்து வானத்துல இருக்கு. வாழை இலை கண்ணாடி மாதிரி இருக்கு. தென்னை மரத்து இந்த பச்சை ஓலைகள் எல்லாம் எண்ணெய் தடவின மாதிரி இருக்கு. அந்த நிலா வெளிச்சத்துல இது மின்னுது. ஓ இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சனிக்கிழமைனா கொஞ்சம் ஓய்வான நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மீதி எல்லாம் அப்படியே கனவுக்குள்ள ரொம்ப ரொம்ப வேகமா கனவுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அதாவது அந்த கம்மாக்கரை அந்த 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 விளக்கம் இருக்குல்ல, விளக்கமாக சொல்லக்கூடிய அந்த எல்லாமே வந்து கனவு தான். கடைசியா அந்த 1.5 பக்கத்துக்கு பிறகு பட்டு அப்படிங்கிற சவுண்ட் வரும். அந்த ஓசையை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் வந்து கனவு முடிஞ்சது அப்படின்னு. அந்த முடிஞ்ச உடனே இவருக்கு வந்து அந்த அந்த இயல்பான பயம் வந்து வெளியில வரவும், விழிப்பு வந்த பிறகு ஐயோ இது நடக்கலை நமக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவால அப்பப்பா நல்ல வேலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த கதையை வந்து இன்னும் நிறைய உளவியல் ஆய்வுகள் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு.
இந்த வாய்ப்பு வந்து அஹ், இந்த சைக்கோ அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கைவந்த ஒரு சான்றா இந்த கதை அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிறுகதைகளே கனவின் வெளிப்பாடு தான்னு ஃப்ராய்டு சொல்லுவார். கனவுக்குள்ள கனவு. ஃப்ராய்டு வந்து இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த கனவு காண்பவர் யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஆய்வுக்காகவும் அதை உளவியல் ஆய்வுக்காகவும் ஒரு கதை நிகழ்ச்சியினுடைய ஆம், இருப்பையும், அதாவது ஒரு படைப்பாளி அல்லது ஒரு ஒரு கனவு காண்பவரின் இருப்பையும் இதில் வெளிப்படையாக சொல்கிற மாதிரியான ஒரு கதை இது. கொஞ்சம் சமூகவியல் நோக்கில் பார்த்தோன்னா ஒரு பெரிய கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆள் சாதாரண ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுத்திக்க அதாவது சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனை எப்படி கனவா வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கதை இது. இந்த கதை ஓரளவுக்கு வெறும் 1.5-2 பக்கம்தாங்கிறதுனால முழுக்க வாசிச்சிட்டேன். இது சம்பந்தமாக வேற நிறைய பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கதையை எடுத்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கதை நன்றி பேராசிரியர் அவர்களே. தோழர் முடிஞ்சிச்சு தோழர். நன்றி. நன்றி பேராசிரியர் அவர்களே. கதை தொடர்பாக பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு நம்மளுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களே அன்போடு கேட்டு சொல்ல நீங்களா. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சின்ன கதை தான், 2.5 பக்கம் தான். இதுக்கு முன்னாலே மதிப்புக்குரிய ஐயா வெங்கட சுப்பராய நாயகர் கீராவுடனான தன்னுடைய அருமையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு அவருடைய வாழ்நாளிலே அமைந்திருக்கிறது. கீராவுடைய கடைசி காலத்தில் இருந்த 6 பேரில் ஒருவராக இருந்து அதை அவர் அருகிலிருந்து அனுபவித்திருக்கிறார். அந்த பேர் அவருக்கு கிடைத்திருக்கிறது. வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுதான், இருந்தாலும் அதில் அவர் பங்கெடுத்திருப்பது வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய அனுபவம். மிக அருமையாக மன நெகிழ்வோடு மெதுவாக நிதானமாக மென்மையான சொற்களில் கீராவுடனான அந்த அனுபவத்தை கீராவைப் போலவே மென்மையான உணர்வுகளோடு நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார். நாமும் அவரோடு சேர்ந்து கீராவோடு பழகிய அனுபவத்தை பெற்றோம். அதே போல பேராசிரியர் கதை சொன்ன பேராசிரியரும் இவ்வளவு விஷயங்கள் கனவுல இருக்குதா? ஃப்ராய்டு வந்து கனவை பற்றியே ஆராய்ச்சி பண்ணி மிக பிரபலமான பெயர் எடுத்தவர். எல்லாமே ஈகோ தான், வாழ்க்கையே ஈகோ தான்ன்ற மாதிரி அவரு முன் வைக்கிறார். அதாவது அவரு ஃப்ராய்டு வைக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் உளவியல் சார்பாகவும் சமூகமே இந்த ஈகோல தான் இயங்குதுன்ற மாதிரி ஒரு முன் வைக்கிறார். அதெல்லாம் வந்து விவாதிக்க வேண்டியது. ஃப்ராய்டு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் தேவைப்படுகிறார். ஆனால் சமூகவியல் வந்து அதுதான் என்று பொருள் அல்ல. ஒரு சமூகம் அவருடைய சமூகவியல் பார்வையோடு சமூக புரட்சியை விஷயம் ஆராய்ந்து கற்றவர்கள் விதவிதமாக இந்த கதைக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் சாதாரணமா எதுவுமே தெரியாது, ஃப்ராய்டை பத்தி அறியாத, கனவினுடைய அர்த்தங்களை புரியாத ஒரு சாதாரண வாசகனுக்கு
ஒரு சுவாரஸ்யமான கதை இது. எல்லாரும் கனவு காண்கிறார். கனவு காணாத மனுஷன் யாருமே கிடையாது. இந்த கனவுகள்ல வந்து எப்படி நிகழ்வுகள் வரும்? முதல்ல நம்ம நனவுகள்ல இருந்து படிப்படியா கனவுக்குள்ள போவோம். கனவுக்குள்ள போன உடனே அந்த நிகழ்வுகள் எல்லாம் தாறுமாறாக, ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத, நாம் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு நிகழ்வுகள் வரும். ஓடுவோம், ஆனா ஓட முடியாது. பாம்பு துரத்தும், ஓட முடியாது. பிடிச்சிரு அந்த மரத்துல இருந்து கீழே குதிப்போம், குதிக்க முடியாது. இப்படிதான் எல்லாருக்கும் கனவு வரும். அந்த கனவை மிக அழகாக, சுவைபட, கதை மொழி மிக அருமையாக இருக்குது. எடுத்த விட ஒரு கவிதையை வாசிக்கிறது போல இருக்கிறது. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. பட்ட பகல் மாதிரி நிலவு. அந்த மொழி அழகு பாருங்க. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதுன்னு இவரு ஒரு பாட்டு வரும் இல்ல கர்நாடக சங்கீதத்துல, அந்த மாதிரி பட்ட பகல் போல நிலவு வாழைக்கன்றின் விரியாத இளங்குருத்தை விரித்து வெண்பட்டில் பிரகாசத்தையும் சேர்த்திருக்கிறது. நிலவு ஒளியில அந்த வாழையில மின்னுகிற காட்சியை காட்சிப்படுத்துகிறார். சுவையான மொழி அழகோடு தொடங்கி கனவுகளை எல்லாம் அந்த தொடர்பில்லாத தொடர்புடைய தொடர்பற்று ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள். இதுதான் கனவு. கனவுகள் ஒரு தொடர்ச்சி இருக்காது, ஆனா தொடர்ந்த நிகழ்வுகள் இருக்கும். நம்ப முடியாத நிகழ்ச்சிகள்லாம் வரும். நாம் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு அனுபவங்கள்லாம் கனவுல வரும். இந்த கனவை ஒரு அழகான கதையாக ஒரு 1.5 பக்கத்துல அருமையா எழுதியிருக்கிறார். அருமையான கதை. உளவியல் ரீதியாக பேராசிரியர் அழகான விளக்கத்தை கொடுத்தார். கீராவினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட வெங்கட சுப்பராய நாயகர் அவர்களுக்கும், கதையை சொல்லிய பேராசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றியும் அன்பும் வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய தோழர் சுப்பிரமணியம் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேராசிரியர் திரு வேங்கட சுப்பராய நாயகர் வந்து கீராவை பற்றி அரிய செய்திகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நாம அவர்களுக்கு நன்றி சொல்லலாம். அதாவது கீரா ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாத செய்திகளை எதுனாலும் சரி மற்றவங்களிடம் தயங்காம கேட்டு தன்னை அப்டேட்டாக ஆக்கி வைத்திருந்தார் கீரா. அடுத்து கீராவுடைய பேனா எழுத மட்டும் செய்யாது, பேசவும் செய்கிறது அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அருமை. ஆனா வைரமுத்துக்கு திரைப்பட பாடல் எழுதியிருப்பாரு. குடிகாரம் பாடுறது மாதிரி, குடிகாரம் பாடினா எப்படி இருக்கும், அவனுக்கு பேனா எழுதாது அப்படிங்கிறது. இருதயம் அடிக்கடி துடிக்குது என் பேனா, முதல்ல என் பேனாங்கிறது என்று சொல்வேனா. இருதயம் அடிக்கடி துடிக்குது என் பேனா என்பதை எழுதிட மறுக்குது என் பேனா. அப்படி இந்த இருதயம் துடிக்கிற மறுக்குது இல்ல, அதை எழுத நினைக்கும் போது அதை எழுத மறுக்குது என் பேனா, என்னுடைய பேனா அப்படின்னு ரொம்ப நயமாக எழுதியிருப்பார். அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. பேனா பேசும். அருமையான இது. கீரா வந்து தன்னுடைய உடல் உபாதைகளை தன்னுடைய நகைச்சுவையாலேயே மறக்கடித்து விட்டார். அதுதான் முக்கியமான ஒன்றாக எனக்கு தெரிகிறது. அடுத்து இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் இளங்கோவன் அவர்கள் கனாங்கிற கதைய அருமையாக வாசித்து சொன்னார். அது அந்த கனாங்கிற இதுவும் புத்தகத்தை படிச்சிருப்பாரோ என்னமோ. அந்த கனா பற்றிய அந்த என்ன தெரிஞ்சா இன்னது, இன்ன பாம்புக்கு இன்னது அப்படின்னு நிறைய பின்னூட்டங்களையும் சொல்லாரு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இல்ல ஒரு 2-3 செய்தி தான் முக்கியமா சொல்லு. ஒண்ணு, சுரை குடுக்கை நிறைய கம்மங்கஞ்சி. அந்த காலத்துல சுரை குடுக்கை வந்து பாத்திரமாகவும் பயன்பட்டு இருக்கிறது. அது ஒரு அருமையானது கீரா பதிவு செய்திருக்கிறார். அடுத்து அந்த பெண்ணிற்கு மார்பில் ஒரு மூளை மட்டும் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாருல்ல. அது நான் நினைக்கிறேன் கண்ணகியதான் அப்படி கண்ணகியை நினைச்சுக்கிட்டே அந்த கனா வந்திருக்குமோ அப்படின்னு தெரியுது. அடுத்து வந்ததுங்கிற கனவுல
கனவு வந்தது அப்படின்றத, ஆனா வந்ததுன்னு தான் இருக்கும் கதை. அந்த கதையில ஒரு நரிக்குறத்தி வந்து நரிக்கு பால் ஊட்டுறா அந்த கதையில. இந்த கதையில வந்து பாருங்க, இந்த பெண் வந்து பெண்ணின் மார்பில பாம்பு பால் குடிக்குது அப்படின்னு காட்டுறாப்ல. ஆனா இந்த குழந்தையை பாம்பு கடித்து விட்டதுன்னு சொல்றாப்புல, அது வந்து பால் வந்து நிறைய நமக்கு மட்டும் கிடைக்கணும், அதுல பங்கு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாம்பு வந்து குழந்தைய குத்திட்டது மாதிரி காட்டுறாரோ என்னமோ தெரியல. ஆனா இது முழுக்க கனாங்கிறது நம்ப தகாத கண்டமானைக்கு வருது கனாக்கள். இவையெல்லாம் வந்ததுங்கிறதுலயும் அப்படித்தான் கண்டமானைக்கு வருது. இந்த கனாவிலையும் ரொம்ப இந்த கண்டமானைக்கு வருது கனவு என்பதை பதிவு செய்திருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக நம்முடைய கணேசன் சாத்து. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கீராவும் நானும் என்ற பகுதியில் பேசிய ஐயா வெங்கட சுப்ராய நாயகர் அவர்கள் ஒவ்வொரு செய்திகளையும் அவர் சொல்ல சொல்ல எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒரு சர்க்கரை பந்தலில் தேன் மாறி புளிந்தது போல் சொல்ற மாதிரி அவர் சொல்ல சொல்ல அவ்வளவு அருமையாக இருக்கின்றது. அதேபோல் நம்ம கீரா அவர்கள் தகவல் பெட்டகம், தகவல் களஞ்சியம், தகவல் பல்கலைக்கழகம், தகவல் சேகரிக்கும் மையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு வார்த்தையும் சொன்னார்ல, யாரு வந்தாலும் அவர்களிடத்தில் தகவல் சேகரிக்கக்கூடிய தன்மையும் குணாதிசையும் படைத்த கீரா அவர்கள். அவர் ஒரு நம்பிக்கை நாயகன், நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று வாழ்ந்ததுன்னு சொல்லி இந்த தகவலையெல்லாம் கொடுத்த தகவல் பெட்டகம் இது ஒரு பெட்டகம் தான். நம்மளுக்கு வந்து ஐயா வெங்கட நாயக்கர் அவர்கள் இப்ப என்ன, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஐயா வந்து எதுவும் இந்த கீராவும் நானும் என்றதை பத்தி எதுவும் இப்போ நூல் எழுதியிருக்கிறாரா? அப்படி ஒரு நூல் எழுதலை அப்படின்னா இன்னமே கூட எழுதினா கூட நம்மளை போன்ற வாசகர்களுக்கு அதை படித்துக் கொள்வதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். ஏன்னா கட்டுரை எழுதிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த நூல் எழுதுனா இன்னமும் விடுபட்ட செய்திகளும் நிறைய இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கும். நம்ம கீராவை பத்தியும் நிறைய தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ரொம்ப அருமையா சொன்னாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கருமூரம் பேராசிரியர் தான் அடிக்கடி சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போலதான் அவர் பேச முடிஞ்சு வச்சு இன்னும் கீராவை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. இப்ப ஐயா நம்மளுக்கு வந்து கருத்து புதையலாக அள்ளி கொடுத்து விட்டார். அது ஒரு பெட்டகத்திலிருந்து எல்லாமே எடுத்தது நம்மளுக்கு வந்து கருத்து புதையலாக எடுத்து கொடுத்து விட்டார் கீராவை பற்றி. அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் வணக்கமும். அதே போல் இந்த கணா கதையை வந்து நானும் ஐயா இளங்கோவன் ஐயா வாசிச்சமா நானும் வந்து ஒரு 2-3 தடவை வாசிச்சேன். அந்த கதையில வந்து எப்ப கணா ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படின்னு தெரியாம நானும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப அதைத்தான் வந்து இளங்கோவன் ஐயா வந்து இந்த பிரிச்சு சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது. அதாவது சரிதான், சனிக்கிழமை அப்படிங்கிறத அந்த கனவு அவருடைய நனவாக இருந்து அதன் பிறகு கனவு ஆரம்பித்து அந்த கனவை பொறுத்தமட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் கனவு, அது எப்படியாச்சும் வரும், அது அவருடைய உண்மையான கனவு, அவருக்கு ஏற்பட்ட கனவா கூட இருக்கலாம். அதே போல் கடைசி நேரத்தில் அந்த ஒரு பாயிண்ட் ஐயா சொன்னாங்க, நம்ம இளங்கோவன் ஐயா அந்த அதை பிரிச்சு சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சது. அதாவது அவருக்கு வந்து என்ன கஷ்டம், இன்னமே இறங்கிட வேண்டியதான், இன்னும் இருந்தோம்னா நம்மளுக்கு சரி வராது, என்ன இது கனவுன்னு சொல்ற மாதிரி இருக்கு, சரிதாங்கிறாங்க, அப்புறம் மேலே ஏறினாங்கிறாங்க, கீழே ஏறினாங்க, அப்புறம் இப்ப இறங்கணுங்கிறாங்க, வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு ஐயா இளங்கோவன் ஐயா வந்து சொன்ன பிறகுதான் அதனுடைய அந்த முடிவு தெரிஞ்சிருக்கு. இதுவுமே இறங்க போறோம்னு சொல்றதுமே அவர் கனவுல நினைச்ச மாதிரிதான் இருக்குது. இருந்தா கூட அந்த கனவு முடிஞ்சிருக்குது. ஆனா கனவு என்பது வந்து எப்படி வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம், என்ன சிந்தனையிலையும் வரலாம். அதை வந்து உண்மையாக நடந்த கனவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஐயா வந்து கனவை பற்றியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலக்கா இளங்கோவன் ஐயா அவர்கள். அதை ஒவ்வொரு அந்த கனவில் வரக்கூடிய வார்த்தையையும் வாசகத்தையும் அதற்கு தனித்தனி அர்த்தங்கள் உண்டு, அதை படிக்க வேண்டும் என்று சொல்வதாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மேரி தோழர் வணக்கம். கீராவும் நானும் அப்படிங்கிற
சொன்ன ஐயா அவர்கள் கீராவை பற்றிய மிக நுட்பமான விஷயங்கள்லாம் எடுத்துரைத்தார். கீராவினுடைய எல்லா ஐம்புலங்களும் அவர் இயக்கத்திலேயே வைத்திருந்தார் அப்படிங்கிறது அவர் சொல்லும்போது தெரிஞ்சது. அதே போல எல்லா விஷயங்களையும் ஆவணப்படுத்திய பாங்கும் மிக சிறப்பாக இருந்தது. முனைவர் இளங்கோவன் அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர். சென்னை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எம்ஃபில் பிஹெச்டி ஒன்றாக படித்தோம். அவர் முனைவர் இளங்கோவன் அவர்கள் கனவு பற்றி இவ்வளவு கதையை சொல்வதற்கு காரணம் அவர் உளவியலும் படித்திருக்கிறார். நானே எனக்கு வரக்கூடிய கனவுகளை எல்லாம் அவரிடம்தான் சந்தேகம் கேட்பேன். உளவியல் சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்காரு. அதனால கனவை பற்றி எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். அதனால கனவு வந்து ரொம்ப, இந்த கதையை வந்து யாரும் இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்க முடியாது. அவ்வளவு நல்லா அந்த கனவை பற்றி கதையை சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. இந்த கனவு அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் நிறைய நிகழ்வு வருது. சிறு வயதுல வந்து கனவுகள்லாம் ரொம்ப என்ன நடக்குதோ அது வந்துடும். அந்த மாதிரி வீட்டுல பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு காலையில் எந்திரிச்சுக்கும் இன்னைக்கு 3 பேர் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு 3 சாவு வந்துடும். அம்மா வந்து திட்டுவாங்க, எந்திரிச்சோன்னே இப்படி பேசாத அப்படிம்பாங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் ஆக குறைஞ்சு மெட்ராஸ்ல படிக்கும்போது தண்ணியே இல்லாதப்ப தண்ணி பைப்ல திறந்த போதெல்லாம் தண்ணி வருதுன்னு ரொம்ப தண்ணி மழை பெஞ்சு புயல் அடிச்சு தண்ணி வந்துச்சு. அது போல அப்பா செத்தது, அம்மா செத்தது எல்லாம் வந்து அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கனவு வந்துடும். எனக்கு பயமா இருக்கும். கனவு வரும்போதெல்லாம் பயமா இருக்கும். என்ன இப்படி கனவு வருது அப்படின்னு ரொம்ப யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்பா படுத்த படுக்கையா இருப்பாரு. ஒரு 2-3 நாள் இறந்து போயிடுவாங்கிற மாதிரி தெரியும். அம்மா இறந்தப்பவும் 1 வாரம் அம்மா வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியாது. மனசுக்குள்ள வந்து அது பெரிய பாரமா இருக்கும். என்ன இப்படி கனவு வந்துருச்சேன்னு. அப்புறம் முக்கியமான உறவினர்கள் இருக்கும் போதெல்லாம் அது கனவா வந்துடும். அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பேசாம ஒரு ஜோசிகாரி மாதிரி இருந்துக்கலாம், குறி சொல்ற மாதிரி ஆயிடலான்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கனவுகள் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. ரொம்ப கனவு பயமாவே இருக்கும் அந்த கனவு. இந்த மாதிரி சில பயங்கரமான கனவுக்கெல்லாம் நான் வந்து இளங்கோவட்டையே அர்த்தம் கேட்டிருக்கேன். இந்த கனவு பயமா இருக்கு அப்படின்னு இளங்கோவட்ட கேட்டிருக்கேன். இவர் வந்து மிக சிறப்பாக ஒரு நல்ல தோழர். இலக்கியம் சம்பந்தமா என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் அவர் வந்து பதில் சொல்வாரு. மிக அருமையாக அந்த உளவியல் ரீதியா வந்து அந்த கனவுக்கான எல்லா விளக்கத்தையும் இந்த கதையில சொன்னாரு. நிஜமாலுமே வேற யாருமே இந்த கதைய இவ்வளவு அழகா சிறப்பா சொல்லியிருக்க முடியாது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி தோழமையே. அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் ரொம்ப அழகா நிறைய நிகழ்வுகளை பதிவு செய்து இருந்தாரு. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, கீரா மட்டுமே கண், வாய், காது இவற்றை சரியாக பயன்படுத்தினார்னு. அதிகமா கேட்கணும், குறைவா பேசணும். கண்களால நம்ம பார்க்கும்போது அதை ஒரு ரசனையோட பார்க்கணும், ரசிக்க தெரியணும். அதுல கற்பனை வளமும் சேர்ந்து இருக்கணும். எழுத்தாளர்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களில் இதுவும் ஒன்று. அது நம்ம கீராயாவுக்கு ரொம்ப பொருந்திருக்கு. அவர் சொன்னது அவருக்கு அப்படியே மகுடம் சூட்டினா மாதிரி அந்த வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பதிவுகள் நல்லா இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து இன்றைய கதை சொல்லி சுருங்க சொல்லிட்டாரு கீராயா கதைய, அதை விளங்க வைத்து விட்டார் இன்றைய கதை சொல்லி. கனவு என்பதே கற்பனை தான். அந்த கற்பனையில எப்படியெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு வருகிறது, இன்றைய கதையில் எப்படிப்பட்ட கனவு வந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சின்ன கதை, 2 பக்கம்தான்னாலும் அதுக்கு வந்து ஐயா அவர்கள் நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா அவர்களுக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணபதி இளங்கோத்தோழர். வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் தேவை. ஐயா வந்து கதை சொல்லும்போது அதில் இடையில இந்தோல்னு கூப்பிடுற மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி ஒரு வந்தது. ஆனா அதுக்கு கனவுல விளக்கம் சொல்லலை. அதை பத்தி சொன்னாங்க கணபதி. இளங்கோ, அது சொல்லுங்க. இந்தோல்ங்கிறது பின்னோட்டத்துல தான் பார்த்தேன். ஒருத்தவங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க, எந்திரின்னு அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால அந்த எந்திரினா அவரை எந்திரிக்க சொல்றதும் அவளை எந்திரிக்க சொல்றதும்
அப்படி பார்த்தோம்னா இவர் தான் எந்திரிச்சு வரணும் அங்கேருந்து தப்பிக்கணும்னா. அதுக்காக அவர் எந்திரிச்சுக்கோன்னு அவரே சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல தெலுங்கு பேசுற வீட்டுல அந்த எந்திரிக்கிறதுக்கு சின்ன குழந்தை தவிர்க்கு தான் வந்தான்னு சொல்லி தூக்குவாங்க. அது காரணம் தான். அதுதான். சரிங்க சரி, ரொம்ப நன்றிங்க. வார்த்தைகள் வரும். ஆமா தம்மரிச்சிங்கிறது அந்த நீங்க சொல்ற அந்த நாட்டுப்புறம்ல தெலுங்குல தம்மரிச்சின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இது யார் கொடுத்தாங்கன்னா இவங்க ரேவதி நவநீத கிருஷ்ணன். அவங்க தான் இப்போ குழுவில் இருக்கிறாரு. அவர் தான் இந்த குறிப்பு போட்டிருக்காரு பின்னூட்டத்துல. இந்தோல்னா அந்த எந்திரின்னு சொல்ற மாதிரி. அது புரிஞ்சுதா இல்லைங்க? ராமையா, அதாவது மன்னிக்கணும், சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. நான் பையங்களை சின்ன பசங்களுக்கு எந்திரின்னு சொல்லுவாங்களா? ஆமா, சின்ன பையங்களை இந்தோல்ரா எந்திரி. ஆமா, இந்தோல்ரான்னு சின்ன பையன் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இந்தோல்ரான்னு சொல்லுவாங்க. அதான் அவர் சொல்றாரு. சரி சரி சரி. இல்ல எனக்கு அந்த பகுதி அவருடைய மொழி எனக்கு சரியா பிடிபடலைங்கிறதுனால எனக்கு அதுக்கு மீனிங் தெரியல. நன்றி தோழமைகளே. அடுத்ததாக நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய தோழமை மருத்துவர் அறமன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொல்லி மிக அருமையாக அவருடைய கீராவனுடைய நம்ம கீராவ் நான் என்ற தலைப்பில் அவரை மிக அருமையாக கீராவோட பழைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தினமும் காலையும் மாலையும் அவருடைய வீட்டுல போய் சந்திக்கிறது எல்லாத்தையும் மிக விரைவாக சொன்னார். இது ஒவ்வொரு நாளும் கீராவை பற்றியான பல விஷயங்களை நமக்கு கொண்டு வரும் நிகழ்வாக அமைந்துள்ளது. இன்றைய கதையை பேராசிரியர் இளங்கோவன் நல்லா சொன்ன. அவர் ஒரு சைக்காலஜி படிச்சதுனால அதனுடைய சைக்கோ அனலைசிஸ் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் அந்த ஆஸ்திரியன் நியூரோ பிசிஷியன். அவர் தான் சைக்கோ அனலைசிஸினுடைய ஃபவுண்டர். அது இப்ப கனவு பற்றிய ஆய்வுகள் வந்து நம்ம கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு சமூகங்களையும் ஆய்வுகள் நடந்தது. பாலூட்டிகளுக்கு மட்டுமே உள்ளக்கூடிய ஒரு கனவு. அதுல இது தூக்கத்தை பற்றிய ஸ்டடி எல்லாம் இப்ப ரொம்ப பெரிய அளவுல வந்துருச்சு. தூக்கம் வந்து ரெம்னு ரெண்டா பிரிப்பாங்க. நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், அது நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்றது 4 ஸ்டேஜ் இருக்கு தூக்கத்துல. அந்த 4வது ஸ்டேஜ்ல வந்து கனவு வரன்ற மாதிரிலாம் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு இதெல்லாம் இருக்கு. அதுக்கும் ஒரு நிறைவேறாத ஆசைகளை வந்து வரக்கூடியது இதா இருக்குமோ அப்படின்னு ஒரு பல்வேறு தியரிஸ் இருக்கு கனவுனால. ஆனா பெரும்பாலான பேருக்கு கனவுகள் வந்து காலையில எழுந்த உடனே பெரும்பாலும் ஒரு மாதிரி ஃபேடா இருக்கும், மறைஞ்சிரும். சில பேர் தான் எனக்கு நான் கண்ட கனவு சொல்றேன்ட்டு அப்புறம் அது பாம்பு வந்தா என்ன, அது வந்தா என்ன அப்படின்னு ஒவ்வொரு இதையும் அத விளக்கி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஒனிராலஜி, அந்த கனவுகளை பற்றிய படிப்புக்கு பேர் அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுல நிறைய சயின்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சமூக பிரச்சனைகளை கனவுகளின் மூலமாக விளக்கணும் அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறது தான். அதுல வந்து கனவுகளை ஆய்வு செய்யலாம். என்ன மாதிரி, ஏன் வருது, ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரியான கனவுகள் வருது. பயப்பட மாதிரியான கனவுகள், சில நன்மை தரக்கூடிய தூக்கத்தோட டிஸ்டர்பர்ல தூக்கத்தோட கார்டியன்லாம் இதை சொல்றாங்க. கனவு வந்து அப்படியே தூக்கத்தை பாதுகாத்து. ஆனால் நாம் நேரில் கண்ட சமூக உணர்வுகள் தான் பெரும்பாலும் இங்குமாக கனவுகளாக வருவதாகத்தான் எல்லோரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. பேராசிரியர் அவர்கள் அவருடைய சைக்கோ அனலிஸ்டின் படி ஒவ்வொரு கனவினுடைய ஒவ்வொரு வெளிப்பாடுக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி சென்றது நமக்கு இன்னும் விரிவாக இந்த கதையை வெவ்வேறு திசைகளில் அனலைஸ் பண்ணலாம். இந்த கதையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில, ஆனா சைக்கோ அனலிசிஸ் படி அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மிக அருமை. பேராசிரியர் அவர்கள் வந்து நம்ம சென்னை கலை இலக்கிய பெருமன்றத்துல நம்மளோட இணைந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர். மிக அருமையாக கதை சொன்னாங்க. இந்த இரு ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்.
நன்றி பொச்சராளர் அவர்களே. பதிவு பின்னோட்டம் பார்த்துடலாம். நவநீத கிருஷ்ணன் தோழர் சிறப்பு விருந்தினராக வந்த பேராசிரியர் அவர்களின் உரை அருமை, நிறைய தகவல். கீரா ஒரு மொழிபெயர்ப்பாளர், புதிய தகவல் அறிந்தேன். கீரா என்றால் நம்பிக்கை என்ற நிறைவு வாக்கியம் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அகிலன் நூலகர் போட்டிருக்காங்க. கீரா காலத்தில் நாம் வாழ்ந்தது நமக்கு பெருமை. அவர் ஒரு பல்கலைக்கழகம். அவரின் கதையை தினமும் படிக்க வாய்ப்பு அளித்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி. கீரா பற்றிய அனுபவம் மற்றும் கணா கதையும் சொல்லிய விதமும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நவநீத கிருஷ்ணன், ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா, பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு கீரா நைனா அவர்களின் நினைவாக சொன்ன செய்திகள் அரிதானவை. ஒலிமாசு நைனாவுக்கும் பிடிக்காமல் பறவைகளின் பிரதிநிதியாக வருத்தப்படுவது இயல்பானது. கனவில் மட்டுமே இவ்வாறான அர்த்தமில்லாத செயல்கள் நடைபெறும். தொம்மரிச்சி என்ற சொலகு முரம் கூடை உடைபவர்கள் தோல் என்றால் எந்திரி என்பது இதைத்தான் இந்தோல் என்று கூறியுள்ளார். பேராசிரியர் இளங்கோவன் ஐயா மிகச்சிறந்த கதையை ரொம்பவும் விரிவாக கூறிய விதம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசல்யமா என்ற சிறப்பு விருந்தினர் புதிய தகவலை கூறினார். கீரா மட்டுமே கண் வாய் காது இவற்றை சரியாக பயன்படுத்தினார் என மகுடம் சுட்டுவது போல் கூறினார். நன்றி. அடுத்த கதை சொல்லி அவர்கள் நிறைய விளக்கமான கதை கூறினார். நன்றி, பாராட்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மேரி ரோசலின் தோழர், கீராவும் நானும் நிகழ்வில் ஐயா கூறிய தகவல் சிறப்பு. முனைவர் இளங்கோவன் உளவியல் ரீதியாகவும் இக்கதையை இதுவரை தவிர வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக எடுத்துரைக்க முடியாது என்பது போல சொன்ன விதம் மிகவும் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளே. ஐயா நிறைவா எதுவும் வெங்கட சுப்புரா ஐயா எதுவும் சொல்றீங்களா ஐயா? வணக்கம். சொல்லு. ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே ஒரு ஆர்வமாக, நான் கீராவை சொன்னேன் இல்லைங்களா, அந்த நன்னூல்ல சொல்ற மாதிரி நெஞ்சு கலனாக செவி வாயாகன்னு சொல்லி, அவர் செவிதான் அவருக்கு வாய், நெஞ்சு தான் கலன். எப்படி நம்ம சாப்பாடை வாங்கி நம்ம உள்ள வச்சுப்போமோ அது மாதிரி அவருடைய செவிய வாயாகவும் நெஞ்சு கலனாகவும் இருந்து கேட்ட மாதிரி ஒரு மாணவருக்கான ஒரு முழு தகுதியுடையவர் கீரா. அதே போல ஒரு பேராசிரியருக்கான முழு தகுதியுடையவர் கீரான்னு நான் பதிவு பண்ணேன். அப்படிதான் இங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களும் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சு எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிற விதத்தை பார்த்தா எந்த அளவுக்கு ஈடுபாடான குறைவான எண்ணிக்கையில இருந்தா கூட நமக்கு நிறைவாக ஒரு நிறைவை தரக்கூடிய, பங்கு பெறுபவர்களுக்கு, பேசுபவர்களுக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய வகையில இங்க பங்கு பெற்ற அனைவரும் பங்காற்றி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் அந்த அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்குரிய முறையில அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்க நடத்துறதுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர். பேராசிரியர் இளங்கோவன் நிறைவாக இந்த கதையை நம்ம படிக்க ஒரு தடவை படிக்கல, ஒரு கிட்டத்தட்ட 10 தடவை படிச்சிருப்பேன். எங்க கதையை கதையா எங்க சொல்றாரு, கனவா எங்க சொல்றாரு அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் ரொம்ப தயக்கமா இருந்தது. இருந்தாலும் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு சொல்லி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்குன்னா அந்த கனவை எப்படியெல்லாம் எழுத முடியும், கனவு கண்டதை எப்படி வார்த்தையில கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமானது இல்லை. கனவாக வந்ததை வார்த்தையில் கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதையா அமைச்சிருக்கிறாரு. கீராவும் நானும் அப்படிங்கிற தலைப்புல பேசிய பேராசிரியர் இல்லை, அவர் கீராவை நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவரோடு பழகிய எல்லா காலத்தையும் அறிமுகப்படுத்தி இப்ப நம்மையும் அவரோட இந்த 1 மணி நேரத்துல அவரோட நாமும் பழகியது என்கிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பின்னூட்டம் கொடுத்த அனைத்து தோழமைகளுக்கும் மிக்க நன்றி. குறிப்பா இளங்கோ இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் கௌரவ தலைவராக இருக்கிறார், சொல்ல மறந்துட்டீங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தினார். அது கௌரவமாக தான் இருக்கேன் இன்னமும். அப்புறம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் டாக்டர் அறம் இந்த கனவு பற்றி எப்படி ரொம்ப சிறப்பாக எந்தெந்த சமயத்தில் வரக்கூடிய கனவுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ கனவு பற்றி தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலாக இது இருக்கு. மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நிகழ்ச்சியாக அமைந்தது என்பதை இங்கே சொல்லி
வந்து இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. பிரபாகர் ஐயா, நிறைவாக. பிரபாகர் ஐயா. அவர் இருக்கிற வெளியில போயிட்டாரு. ஐயா இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க. இருக்கிற ஒருவேளை கிடைக்கலன்னு நினைக்கிறேன், மைக் ஆடியோ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில போயிட்டு வந்தா தான் கிடைக்கும். ஆமா ஆமா. ஏன்னா அவங்க சரி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை திரிபு கதை சொல்லி வந்து நம்ம கதை சொல்லி நமது தினமும் நம்முடைய பயணிக்கும் ஆசிரியர் மேரி நிர்மலா அவர்கள் கீராவும் நானும் என்ற தலைப்பில் பேராசிரியர் கே பழனிவேலு நாளை அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர வருகிறார். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழமைகளே, கீராவோடு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பிரபாகர் ஐயா பேசுறீங்களா? பிரபாகர் ஐயா சொல்லுங்க. நிறைவா எதுவும் கருத்து சொல்றீங்களா? நான் சொல்றேன். இது ரொம்ப நெருங்கி பழகுனது வந்து கீராவோட வெங்கடசுப்பு நாயகர் தான். ரொம்ப 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 பேசினது வந்து அவர் ஐயா கேட்கல. இப்ப கேக்கா? இப்ப கேக்குது. அவர் அந்த அவரோட பழகின விஷயங்கள் ஒரு 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 புக்கு எழுதினாலும் தகும். எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ரொம்ப விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு நெருக்கம் கீராவுக்கும் வெங்கடசுப்பு நாயகர். காலையும் மாலையும் வந்து அப்படி ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் ஜாஸ்தி. அவர் இங்க சொன்னது கம்மி, இங்க அவ்வளவு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி ஒரு இது. இவர் இளவேணில விட இவர் வந்து நெருக்கம் கீராவோட. அது அது சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லிட்டேன். கேக்கா? கேக்குதுயா, கேக்குது. சரி, ரைட்டு. அவர் இளங்கோ ஐயாவும் கதை நல்லா சொன்னார், அருமையாவும். நிகழ்ச்சி இன்னைக்கு நல்லா இருந்தது. நன்றி என்னுடைய கருத்து. நன்றி ஐயா. தோழர்களே, ஒவ்வொரு நாளும் கீரா ஐயா படைப்பாக்கம் தந்த அந்த சிறுகதையை நாம் ஒரு மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் உயிரோட்டமாக அதை உழவு விட்டு ரசிப்பதிலே இலக்கியத்தால் நாம் பெருமடைகிறோம் கலை இலக்கிய பெருமன்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் இணைந்த பேராசிரியர் வெங்கட சுப்புராய நாயக்கர் ஐயா அவர்களுக்கும், கதை சொல்லியாக இணைந்த நம்முடைய தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த வழக்கம்போல் இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினமும் ஐயா கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நாளை இரவு 8 மணிக்கு. நன்றியும் வணக்கம்.